குமரன் தோழர் வந்து உரையாற்றுவாங்க. கலந்து கொண்ட அனைத்து தோழருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர், நீங்க பேசலாம் தோழர். நன்றி, வணக்கம். இந்த கூட்டம் வந்து சற்று இடைவெளி அதிகமாயிடுச்சு. அதுக்கு பல்வேறு காரணங்கள். அப்புறம் போல அறிவுக்கடல் தான் ஒரு நாள் திடீர்னு போன் பண்ணாரு, எப்படி தோழர் நம்ம இதை நடத்தணும் அப்படின்னாரு. நமக்கு பேசுறதுக்கு ஆள் கிடைக்கல, என்ன பண்றது அப்படின்ட்டு சரி பார்ப்போம், யாரும் தோழர்கள் பேச ரெடியா இருந்தா ஓகே, இல்லாட்டி நம்மளே பேசுகிறோம், நம்ம வந்து டிஸ்கட்டிவ் பண்ண வேண்டாம். ஏன்னா மார்க்சிய சிந்தனை மையம் என்பது 2007-8 இருந்து நம்ம தொடர்ச்சியா நேரடி கூட்டங்கள் அப்படி நிறைய நடத்துறோம். அப்புறம் தாஸ் கேபிட்டல் வாசிப்பு நடத்துறோம். இப்போ மார்க்சிய செயல் படிப்போம், அதுல ஒரு தனியா புதன்கிழமை தோறும் மார்க்சியங்கள் நூல்களை வாசிக்கிறோம். இந்த மாதிரி தொடர்ச்சி இருந்தாலும் நம்ம அந்த மார்க்சிய சிந்தனை மையம் என்பதை காரணம் கொண்டு தொடரணும் அப்படிங்கிற முடிவெடுத்து, சரி இன்னைக்கு போன மாசமே ஒரு டேட்ல பேசலாம் அப்படின்னு அப்புறம் சில காரணங்களால தொடர் பிஸி ஆயிட்டாரு. அவங்க சரி அப்படின்ட்டு இப்போ இந்த மாசம் ஃபர்ஸ்ட்லேயே வச்சுட்டோம். இந்த மாசம் அடுத்து இன்னொரு கூட்டமும் நடத்தலாம் அப்படின்னு இருக்கோம். அதுல தோழர்கள் யாரும் பேச ரெடியா இருந்தா சரி, இல்லாட்டி நாங்களே பேசிடலாம் அப்படின்னு இருக்கோம். ஆனா நம்ம பேச வேண்டிய டாபிக்ஸ் நிறைய இருக்கு. நம்ம மார்க்சிய தத்துவத்தை, அடிப்படை தத்துவத்தை எடுத்து பேசுறதுக்கும் நிறைய இருக்கு. அதனுடைய அப்ளிகேஷனா உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை விவரிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்தோன்னு சொன்னா தோழர் இப்போ எடுத்து ஒரு 4-5 மாசம் ஆயிடுச்சு இதே டாபிக்ல எடுத்தாரு. அப்போ வந்து ஜஸ்ட் அதை வந்து ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு, சரி இப்படி வரலாம் வராமலும் போகலாம். இந்த கொரோனா காலத்தை வந்து ஜனவரி மாசத்துலாம் நம்ம பேசினோம் 2020 வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் பேர் இல்லை, இந்தியாவுக்குலாம் வராது, இந்த மாதிரி ஹாட் கிளைமேட்டுக்குலாம் வராது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இப்போவும் வந்து அது வரும், ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக வராது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம். பட் அது வந்துருச்சு. வந்தது மட்டும் இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பின்னாடி தான் வந்து அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும், இவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ ஃபீல் பண்றோம். அது இப்போ பல விஷயங்களை வந்து அதனால வந்து தோழர் அறிவுக்கடல் வந்து பேசணும். தோழர் அறிவுக்கடலுக்கு அதிக அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் புதிய அறிவுக்கடல் வந்து இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்துல ஒரு அதிகாரியா வேலை செய்யறாரு. அவர் இளமை காலத்துல இருந்து இந்த இயக்கங்களில் ஈவன் அவர் சொன்ன செகண்ட் ஜென்ரேஷனா தேர்ட் ஜென்ரேஷன் அவங்க எல்லாருமே வந்து இந்த திராவிடர் கழகம், கம்யூனிஸ்ட் இயக்கம், இந்த மாதிரி முற்போக்கு இயக்கங்களில் வந்து அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அறிவுக்கடலும் வந்து இந்த அவங்க சங்கம் இல்லாமல் மற்ற இந்த நெல் ஆலைகள் இருக்கீங்களா, அரிசி ஆலைகள், அதில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் சங்கங்களுக்காகவும் அதுலேயும் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்யணும். சும்மா இங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் மாதிரி இல்லாமல் களத்தில் இறங்கி வேலை செய்யணும். அதனால வந்து பலதரப்பட்ட தொழிலாளர்களை பற்றியும் அவருடைய பிரச்சனை, அதை இந்த முதலாளிகள் எப்படி அணுகுகிறார்கள், முதலாளித்துவம் எப்படி அணுகிறது அப்படிங்கிறதே அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அரசும் வந்து ஒரு முதலாளியாக செயல்படுறதுனால அரசு அதை எப்படி அணுகுது, ஒரு அரசு எப்படி அணுகுது, அதை தனிப்பட்ட முதலாளிகள் எப்படி அணுகுறாங்க அப்படின்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அடுத்தபடி அதனால வந்து அவருக்கு அந்த வைட் நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு டாபிக் எடுத்து சொன்னா அதை ஜஸ்ட் பேசாம அதை பற்றி ஒரு ரிசர்ச் கட்டுரையே சப்மிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏதோ பேசுறாங்கன்னா அதுக்கு எல்லாம் ப்ரூஃப்ஸ், சாலிட் ப்ரூஃப்ஸ் வச்சு பேசுவாரு. பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், அவர் எடுத்துக்கிற மாதிரி தெரியும். பட் அது எல்லாமே வந்து அது சரி, அது நமக்கு ஒர்க் நம்ம வாட்ச் பண்றது. ஏன்னா அவ்வளவு டீட்டெயில்ஸ் வந்து நீங்க எங்கேயுமே எடுக்க முடியாது. நீங்க அவருடைய பணத்தை பற்றி பேசுறதா இருக்கட்டும், ட்ரம்பை பற்றி பேசுறது இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க வேற எங்கும் ஒரு இடத்துல போய் நம்ம சேகரிக்க முடியாது, அந்த அளவுக்கு டீட்டெயில்டா இருக்கும். ஸோ அந்த இப்போ பேசுகிறார் அப்படிங்கிறத விட தோழர் அறிவுக்கடல் தன்னுடைய ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கிறார் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும். ஸோ தோழர் அறிவுக்கடல் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அவர் ஒரு பேசி முடித்த பின்னாடி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம வந்து கேள்வி பதில் வச்சுக்கலாம். தோழர் அவர்கள் ஆரம்பிக்கலாம். நன்றி தோழர். அருமை தோழர்களே, இந்த
உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரு உறுதிமொழி ஒரு 75 நிமிடத்துல முடிச்சிட முயற்சி பண்றேன். கொஞ்சம் கூடுதல் தகவல்கள் ஏன்னா பேச வேண்டிய தலைப்பு அப்படி. ரெண்டாவது ஒரு டிஸ்கிளைமர் என்னன்னா, இது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பார்வையை நான் கொஞ்சம் முன்னாடி பார்க்க முடிஞ்சது. ஒரு 2-3 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு பார்த்தேன், நியூஸ் கார்டு ஸ்லைடு ஒண்ணு. அதுல வந்து இந்தியாவுக்கு வரி போட்ட பின் அதல பாதாளத்திற்கு சென்ற டாலர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது வந்து இந்த எதிரி நாசமா போவான் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு இதா பார்த்தேன் நான். அந்த மாதிரியான பார்வை அல்ல நம்மளோடது. சென்சேஷனல் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். நாம சென்சேஷனலா பேசுறது இல்ல, சென்ஸ பேச போறோம். சோ இந்த உரை வந்து இந்தியாவுக்கு பாதிப்புனாலும் அது என்ன பாதிப்புன்னு மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு நாம பேச போற தலைப்பு ரொம்ப உள்ள டீப்பரா போய் என்னென்ன எஃபெக்ட் வரப்போகுதுங்கிறத பத்தி. ஏன்னா இந்த வரிகளை பத்தி நம்ம ஏற்கனவே தெளிவா பேசிட்டோம். மூலதனத்தினுடைய முன்னுரையில மார்க்ஸ் சொல்வார்ல, மைக்ரோஸ்கோப் கொண்டு பார்க்க வேண்டிய துறை தான் இது ஒண்ணு. அந்த மாதிரியான மைக்ரோஸ்கோப்போட பார்க்கிற பார்வை தான் நம்மளோடதே தவிர நாம இந்த மாதிரியான சென்ஸ்ல போய் சென்சேஷனலா போய் மாட்டிக்கிறதா இல்ல. ரொம்ப சென்ஸோட பேச போறோம். ஒவ்வொரு தளத்திலும், அந்த பொருளாதார தளமா அரசியல் தளமா எல்லாத்திலையும் ஏற்படவிருக்கிற மாற்றங்களை பரிசீலிப்பது, அதையும் மார்க்ஸ் கொடுத்திருக்கிற அந்த கண்ணாடி அந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சுக்கிட்டு பரிசீலிப்பது தான் இந்த உரையினுடைய நோக்கம். இந்த டிஸ்கிளைமரோட நம்ம உரையை தொடக்கிடுவோம். நாம வந்து தொடர் உரைகள், அதாவது வந்து தொடர்ச்சியா சில டாபிக்கை வந்து ஒரு 4-5 கூட்டங்களுக்கு வச்சுக்கிற நேரங்கள் தவிர்த்து ஒரே தலைப்புல தொடர்ந்து நாம பெரும்பாலும் பேசுறது இல்லை. எஸ்பெஷலி நான் வந்து ஒரே மாதிரியான தலைப்புகளை அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு எடுத்துக்க விரும்புறது இல்லை. அந்த மூளை பற்றிய ஆய்வுகளை பேசணும் அப்படிங்கிறப்ப குரங்கின் உழைப்பில் உருவான உன்னத சிந்தனைன்னு தலைப்பு கொடுத்து அந்த மனித குரங்கில் இருந்து மனிதன் வந்தாலும் உழைப்பின் பாத்திரத்தை பத்தி பேசணும். ஆனா அடுத்த மூளையை பத்தியா நான் திரும்ப எடுத்துக்கல, அடுத்த சயின்ஸ் டாபிக் வேணான்னு தள்ளி போட்டுட்டே வந்தேன். ஆனா ட்ரம்போட கோமாளித்தனங்கள்னால, கோமாளித்தனங்கிற வார்த்தை எந்த விதத்துல எக்ஸாகரேஷன் கிடையாது, அந்த கோமாளித்தனங்கள்னால நாம திரும்ப அடுத்த கூட்டத்திற்கே, என்னதான் இடைவெளினாலும் அடுத்த கூட்டத்திற்கே அதே தலைப்பு எடுத்துக்க வேண்டிய நெருக்கடி வந்துருச்சு. அதுதான் உண்மை. என்னன்னா, தெருவுல நடந்து போறோம், தெருவுல எதிர ஒரு பைத்தியம் வருது. அந்த பைத்தியக்காரன் ஏதோ உளறிக்கிட்டே போறான், நம்மளை பார்த்து கிண்டலே பண்ணா கூட நமக்கு எதுவும் இல்லை. ஆனா அதே பைத்தியக்காரன் பக்கத்துல ஒரு கல் எடுத்து உங்களை அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நாம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்னா அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒண்ணு அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும், இல்ல திரும்ப அவனை வந்து கண்ட்ரோல் பண்ண ஏதாவது முயற்சி பண்ணணும். கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் சிந்தூர் தாக்குதலை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு ட்ரம்ப் திரும்ப 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 கிட்டத்தட்ட 40 தடவை சொல்லிட்டாரு இது வரைக்கும். அவர் அப்படி உளர்ன வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வரி அப்படி கிடையாது. அந்த பைத்தியக்காரன் கல் எடுத்து அடிச்ச மாதிரியான நிலைமை இந்த வரிங்கிறது. அப்படியான நிலைமையில நாம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம மட்டும் இல்ல, அவரு எல்லாத்துக்கும் வரி போட்டிருக்கிறாரு. அப்படின்னா எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உலகத்தினுடைய பல நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படியான நிலைமையில என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை வருது. அந்த அடிப்படையில தான் நாம இந்த தலைப்பை இப்பவே நான் எடுத்துக்கிட்டோம். நாம அந்த போன உரையை பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, இது அதிக நாள் தொடராது அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன். அந்த உரையோட கடைசி கட்டத்துல ரொம்ப நாள்லாம் ட்ரம்ப்பால இப்படியே பிடிச்சி தாக்கு பிடிக்க எல்லாம் முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணமா நான் சொன்னது, அமெரிக்காவோட தேவைகளே பெரிய அளவுல பாதிக்கப்படும். தற்சார்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இன்னைய தேதியில உளறல். நான் ஒரு தடவை மேட் ஃபார் ஈச் அதர் என்பது ஒரு ஹம்பக்னு ஒரு போஸ்ட் எழுதியிருந்தேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தற்சார்புங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து இன்னி தேதியில இதெல்லாம் கிடையாது. அமெரிக்காவோட எலக்ட்ரானிக்ஸ் இறக்குமதி 95%, அதுல 51% சீனா கொடுக்குதுனா, சீனா கிட்ட கோச்சுக்கிட்டு போறேங்கிறது, அவங்க கொடுக்க வேண்டிய ரேர் எர்த் மினரல்ஸ் வேணாங்கிறது, இதெல்லாம் என்ன ஆயிடும்னா அவங்களோட இப்ப இன்னைக்கு இருக்கிற டிரைவர்லெஸ் கார்ஸ்ங்கிற டெக்னாலஜியே நின்று போயிடும். அவங்களோட F-35 பிளேன்ஸோட ப்ரொடக்ஷன் நின்று போயிடும். இப்படி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால இந்த தற்சார்பு அப்படிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாங்க எங்களுக்குள்ளேயே இருந்துக்கிறோங்கிறதெல்லாம் இந்த அந்தமான்ல சென்டினல் ஐலண்ட் இருக்கு தெரியுமா, சென்டினல் ஐலண்ட்ல இருக்கிற அந்த பழங்குடியினர் தான் இன்னேற வரைக்கும் உலகத்தினுடைய மனிதர்கள் வேற யாரோடையும் தொடர்பு இல்லாம இருக்கிறதா இன்னேற வரைக்கும் தெரிஞ்ச ஒரே இடம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த படத்துல இருக்கிறது வந்து ட்ரிஸ்டன் டா குன்ஹா அப்படின்னு ஒரு தீவு. ட்ரிஸ்டன் டா குன்ஹா இது வந்து நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா. அந்த தீவுல ஏர் ஸ்ட்ரிப் கிடையாது, அதாவது ஏர்போர்ட் கிடையாது. நீங்க இந்த பக்கம் இருந்து போனாலும் சரி, அந்த பக்கம் இருந்து போனாலும் சரி, போட்ல தான் போகணும். ஒரு 6-7 நாட்கள் டிராவல் பண்ணணும். அதாவது உலகினுடைய ரிமோட்டஸ்ட் தீவுன்னு இதை தான் கிளாசிஃபை பண்றாங்க இப்போ வரைக்கும். இதை தான் உலகினுடைய ரிமோட் தீவு அப்படின்னு சொல்றாங்க.
அப்படியான தீவுல இருக்கிற வீடுகள் இப்படி இருக்கிறது. ஆனா இந்தியால இருந்து கூப்பிடு தூரத்துல இருக்குது இந்த சென்டினல்ஸ் இருக்கிற ஐலண்ட். அந்த ஐலண்ட் பாத்தீங்கன்னா அவங்க இன்னி வரைக்கும் இப்படிதான் இருக்கிறாங்க. இது கூட மேல இருந்து எடுத்த ஏரியல் ஷாட் தான் இது. கிட்ட போக முடியாது, கிட்ட போனா நம்மள கொண்டு வாங்க, இதுதான். அதனால தற்சார்புன்னா நாம முதல்ல செல்ஃப் ரிலையன்ஸுக்கும் செல்ஃப் சஃபிஷியன்சிக்கும் டிஃபரன்ஸ் எப்பயுமே வச்சுக்கணும். ஒரு காணி நிலம் வச்சுக்கிட்டு அதுல நெல் பருப்பு காய் எல்லாத்தையும் நானே பயிர் பண்ணி மாடு வளர்த்து எதையும் யாருக்கிட்டையும் வாங்காம அங்க எங்க நாட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிறோம் அல்லது எங்க வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிறோங்கிறது தற்சார்பு இல்ல. எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்குற அளவுக்கு நான் சம்பாதிப்பேன் அப்படிங்கிறது தான் தற்சார்பே தவிர, ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டா ட்ரேட் டெபிசிட் இல்லாம இருக்கிறது தற்சார்பு. ஆனா நான் எல்லாத்தையும் எங்க நாட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிறேன், எனக்கு நீ சீனா கொடுக்க வேணா, நீ கொடுக்க வேணாம்னு எல்லாத்தையும் கோச்சிட்டு போறதுங்கிறது ஏரி மேல கோச்சிட்டு போன கதை நான் போன உரையிலேயே சொல்லியிருந்தேன். சென்டினல்ஸ் இருக்கிற வாழ்க்கை தான் நமக்கும் கிடைக்கும் கடைசியா, நத்திங் மோர். அதனால மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் மகா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து எல்லா உற்பத்தியும் நான் திரும்ப அமெரிக்காவுக்கே கொண்டு வர போறேன்னு சொல்றாரு இல்லையா. பிரச்சனைய அவர் தவறான கோணத்தில் பார்க்கிறார். பிரச்சனையை திருப்பி பார்க்கணும். இந்த படத்துல இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இருக்கிறவருக்கு அது 6, அந்த பக்கம் இருக்கிறவருக்கு 9 இருக்கு இல்லையா. அப்படித்தான் பிரச்சனைய ட்ரம்ப் தப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த வடிவேல் சொல்வார்ல, ஓ அந்த திருப்பியான்னு, அப்படி திருப்பி பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறார் ட்ரம்ப். ட்ரம்ப் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா காலச்சக்கரத்தை பின்னோக்கி சொல்லிட்டு இருக்கிற முயற்சி அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் போன உரையிலேயே. அதனால்தான் அதிக நாள் நீடிக்காதுன்னு சொன்னேன். ஆனா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு வரை அதே பிரச்சனை லைவ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த ஸ்லைடு நான் போன உரையில காட்டின ஸ்லைடு. இதுல அதிகபட்ச வரின்னு டாப் மோஸ்டா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்களா, வியட்நாம், சைனா, தைவான், இந்தோனேஷியா அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. இப்ப இத்தனை நாள் ஒரு வரியும் பொழுதொரு பின்வாங்கலும் அப்படின்னு நான் ஒரு இடத்துல கோட் பண்ணியிருந்தேன். குரோக் என்ன அருமையான வருணனை அப்படின்றது. அப்படி நாளொரு வரியும் பொழுதொரு பின்வாங்கலும்னு அவர் மாத்தி ட்ரம்ப் சொல்லி இன்னைக்கு எங்கெங்கேயோ போய் எங்கேயோ வந்து நிற்கிது. இன்றைக்கு எங்க இருக்கிறது அப்படிங்கிறதுல ஹையஸ்ட் டாக்ஸ், அதாவது வந்து 15%, 25% அண்ட் அபவ் இருக்கிறத மட்டும் இந்த சார்ட்ல கொடுத்திருக்கிறேன். இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா போன தடவை முதல் இடத்துல இருந்த வியட்நாம காணவே காணும், சைனாவை காணவே காணும். இப்படியான பல விஷயங்கள். இப்ப நீங்க இதெல்லாம் அதாவது அதிக நாள் தொடராது, அதிக நாள் நீடிக்காது அப்படின்னு நான் சொன்னதோட அர்த்தம், அதாவது மிரட்டல், உருட்டல், பேச்சுவார்த்தை என்ன வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில குறைஞ்சுதா இல்லையாங்கிறது தான். இதான் நாம ஏற்கனவே சுட்டி காட்டணும். இது ரொம்ப நாள் நீடிக்காது. ட்ரம்ப் என்ன சொன்னார்னா 90 நாளில் 90 டீல் அப்படின்னு சொன்னாரு. அதுல கால்வாசி கூட வரல, ஆனா குறைச்சிருக்கிறாருன்னா அதற்கான தேவை கட்டாயம் இருக்கு. அப்படியான காரணத்தினால இந்தியா கூட ட்ரம்ப் பேச முயற்சி பண்ணாரு. ட்ரம்ப் போனை எடுக்கல, நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட் பண்ணுது. அப்படின்னா என்னன்னா, இப்படி சொன்னா மிரட்டினா வந்து பேசணும், இல்ல ஏதாவது ரியாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறது தான் ட்ரம்ப்னுடைய எதிர்பார்ப்பு. அது நடக்காட்டியும் அவங்களுக்கு தேவை இருக்கிற இடங்கள்ல குறைச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த சார்ட்ல காட்டுறது. என்னன்னா வியட்நாமை பொறுத்தவரையில அவங்களுடைய மொத்த ஏற்றுமதி இருக்குல்லையே, அவங்களோட பிரைமரி எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் அமெரிக்கா. அவங்களோட மொத்த ஏற்றுமதியில 30% அமெரிக்காவுக்கு போகுது. அப்போ அவங்கள பொறுத்தவரை பெரிய அளவுக்கு பாதிப்பாங்க. போய் ஐயா என்னையா அப்படி பண்றேன்னு பேசி முடிச்சுட்டாங்க. அதனால வியட்நாம் முடிஞ்சுது. அடுத்து இன்னொரு பக்கம் எதிர்பக்கம் பாத்தீங்கன்னா சைனா, எங்களுக்கு எந்த வகை போராக இருந்தாலும் நாங்கள் தயார். இந்த ஸ்லைட்ல இருக்கு, எங்களுக்கு போர் வேண்டும் என்றால் அது வரி போராக இருந்தாலும் சரி, வர்த்தக போராக இருந்தாலும் சரி, நாங்கள் இறுதி வரை போராட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன சைனா, அதாவது முதல் ஆளா போய் சமாதானம் பேசின வியட்நாமுக்கும் வரி குறைஞ்சிருக்கு. என்ன ஆனாலும் நீ பண்ணிக்க, ஆனதை பாத்துருவோமா அப்படின்னு திருப்பி சொன்ன சைனாவுக்கும் குறைஞ்சிருக்கு. ஆனா வாயே திறக்காத ஒரு பெரிய நாடு, முக்கியமான ஏற்றுமதி, அதாவது அமெரிக்காவுக்கு ஒரு 17.7%, இந்தியாவோட மொத்த ஏற்றுமதியில 17.7% போகுது. அவ்வளவு அனுப்புகிற ஒரு நாடு வாயே திறக்கலைன்னா அது இந்தியா மட்டும்தான். இந்த கார்ட்டூன்ல இருக்கு இல்லையா, நீங்க வந்து ட்ரம்ப் டாரிஃப்ல இந்தியாவோட ஜிடிபி நொறுக்கி போயிருந்தாலும் இதே ஏதாவது பாசிட்டிவா சொல்ல முடியான்னு பாருங்க அப்படின்னு கோடி மீடியாவை கூப்பிட்டு அவர் சொல்றாரு மோடி அப்படிங்கிற மாதிரியான அந்த கார்ட்டூன் இருக்கு இல்லையா. அது எந்த விதத்திலயும் எக்ஸாகரேஷன் எல்லாம் கிடையாது. உண்மை அதுதான். வாயே திறக்கல, எதையும் செய்யல. இந்த சொல்வதில்லை செய்கிறது அப்படிங்கிற ஒரு டேக் லைனை சொல்லுவது ஒரு மதுபானத்தினுடைய விளம்பரம். நான் படிச்ச காலத்துல பெருசா நாங்க காலேஜுக்கு போற வழியில இருந்ததுனால எனக்கு மனசுல பதிஞ்சது. அப்படி சொல்லாமலே ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. டாக்ஸ் கிங் அப்படின்னு ட்ரம்ப்பே கிண்டல் பண்ண நாடு இந்தியா.
இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியே இல்லையானா இப்பதான் சொன்னேன் 17.7%. சரி, அதுல இந்தியாவுக்கு இப்ப வரியால பாதிப்பே இல்லையான்னா ஏராளமான பாதிப்புகள். இது ரகுராம் ராஜனுடைய ஸ்டேட்மெண்ட். அமெரிக்க வரிகளால் 20 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட். ட்ரம்ப் சொன்ன காரணம், நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறீங்க அப்படின்னு. அந்த ரஷ்யாவோட ஆயில்ல யாரு பயனடைந்தார்கள் அப்படிங்கிறதையும் அவரே சொல்லிடுறாரு. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரையில பாதிக்கப்படும் துறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல்ஸ் தான். ஸோ கார்மெண்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா, அது முக்கியமா திருப்பூர். கிட்டத்தட்ட திருப்பூரோட இதுல 30% அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி, ஒரு 40,000 கோடி. இந்த வரியினால மிகப்பெரிய இழப்பை சந்திக்க இருக்குது. நீங்க இந்த நம்ம நியூஸ் மீடியாலாம் போட்ட ஸ்லைட்ஸ்லயே பார்த்திருக்கலாம் திருப்பூர்ல எவ்வளவு தங்கியது அப்படின்னு. திருப்பூரை பொறுத்தவரையில ஒரு 3000 எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் யூனிட் இருக்கு. அதுல ஒரு 95% MSME தான். இந்த 90 நாள் ஆர்டர் சைக்கிள் இருக்கு இல்லையா, அது டிஸ்டர்ப்ட் ஆகி எல்லா இடத்துலையும் சரக்கு தேங்கி கிடக்கு. பிசினஸ் டுடேயோட தரவுகளோட அவங்களோட நியூஸ் ஐட்டத்துப்படி ஒரு 20-30% MSMEs மூடப்படலாம். திருப்பூர்ல இருக்கிற ஒரு 5 லட்சம் தொழிலாளர், திருப்பூர்ல ஒரு 5 லட்சம் தொழிலாளர்கள். இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில மட்டும் நாடு முழுவதும் ஒரு 45 மில்லியன், இதுல ஒரு 20-30% பேருக்கு வேலை போகும். கிட்டத்தட்ட 13 மில்லியன், 1.5 கோடி கிட்ட வேலை போகலாம் அப்படிங்கிறது இன்னைக்கான கணிப்பு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜெம்சன் ஜுவல்லரி. அடுத்தது ஜெம்சன் ஜுவல்லரியில 40% அமெரிக்காவுக்கு தான் போகுது. குஜராத், சூரத்தோடது. அங்கேயும் இதே கதை தான். 80% MSMEs. அவங்களுக்கு ஆர்டர்ஸ் 40-50% குறைஞ்சிருச்சு. 10-15% நிறுவனங்கள் மூடப்படலாம். அதனால அங்க போற வேலை ஒரு 5,000-7,500. PTRI குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ்ங்கிற அமைப்பினுடைய டேட்டா இது. அதுக்கடுத்து சீ ஃபுட்ஸ். இது 2 நாள் முன்னாடி வந்த ஸ்லைடு, நம்மள பலரும் பார்த்திருப்போம். அங்க போய் இறக்குற நேரத்துல 12-1 தாண்டிடுச்சுன்னு அங்க இருக்கிற வியாபாரிகள், நாங்க எடுத்துக்கிட்டா எங்களுக்கு பெரிய நஷ்டம், எனக்கு வேணாம் அப்படின்னு திருப்பி அனுப்பின சீ ஃபுட் ஐட்டம்ஸ் இது. இந்த சீ ஃபுட் $7.2 பில்லியன் அளவுக்கு நாம ஏற்றுமதி பண்றோம். இந்த ஏற்றுமதியை நம்ம கூட கம்பீட் பண்ண போறவங்க ஈக்வடார் இருக்கு இல்லையா, ஈக்வடாருக்கு 15% தான். அதனால அவங்க கூட நம்மளால கம்பீட்டே பண்ண முடியாது. இந்த ஏற்றுமதி, இந்த தொழில இருக்கிற ஒரு 1 மில்லியன் 10 லட்சம் தொழிலாளர்கள்ல ஒரு 20%, ஒரு 2 லட்சம் பேருக்கு வேலை போயிடும். இதை தவிர ஆட்டோ ஸ்பேர்ஸ், ஸ்பைசஸ், இப்படி எல்லாத்துலயும் மொத்தத்துல டெக்ஸ்டைல், ஜெம்சன் ஜுவல்லரி, சீ ஃபுட், இப்படி இது எல்லாத்துலயும் சேர்த்து ஒரு 20% வரைக்கும் MSMEs மூடப்படலாம். ஒரு 2 மில்லியன் வரைக்கும், ஒரு 20 லட்சம் வரைக்கும் வேலை இழப்பு இருக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு பகுதியிலையும் இருந்து வருகிற டேட்டா. இதுல கூடுதலா என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க உலகத்தினுடைய மிகப்பெரிய பாப்புலேஷன் இருக்கிற நாடு இந்தியா. எவ்வளவு பாப்புலேஷனோ அது மார்க்கெட்னு பாக்குறதா முதலாளித்துவ பார்வையா சரியா இருக்கும். அப்ப உலகத்தினுடைய மிகப்பெரிய மார்க்கெட் அப்படின்னு சொல்ல வேண்டிய நாடு. ஆனா என்ன டெக்னிக்கலா யோசிச்சீங்கன்னா, நீங்க இவ்வளவு நேரம் போகுது, அதுல பாதிய இந்தியாலையும் மீதிய பக்கத்துல இருக்க நாடுகளையும் கொஞ்சம் கொஞ்சமா டைவர்ட் பண்ணிட முடியாதா அப்படின்னு தேர்ந்தீங்கன்னா, இந்தியாவில ஒரு டிஷர்ட் வாங்கினா அது கிழிகிற வரைக்கும் போடுவான். ஆனா இருந்தாலும் அதுதான். அமெரிக்கால பீரியாடிக்கலா மாத்துறதுங்கிறது அவங்களுடைய கல்ச்சர். ரெண்டாவது, ஒரு டிஷர்ட்டுக்கு என்ன விலை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு எல்லை இருக்கு, அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே அவங்களுடைய அந்த நுகர்வு பண்பாடு இருக்கு இல்லையா, நுகர்வு கலாச்சாரம், அதுக்கு நமக்கு ஒத்தே வராது. இந்த சந்தைகளை நாம உடனடியா வேற எப்படியாவது மாத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 2-3 வருஷமாவது தேவைப்படும் அப்படிங்கறதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. இந்த 2-3 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இதுல பெரும்பகுதி பேர் இப்ப வேலை இழக்கிறவங்க வேற எங்கேயாவது போயே ஆகணும், அவங்களுக்கு வேற ஏற்பாடுகள் இருக்கணும். இதுக்கிடையில இவங்களுக்கான வருவாய் இழப்பு, இந்த கம்பெனிகள் மூடல், இதெல்லாம் சேர்த்து இந்தியாவுடைய GDP-யை பாதிக்கும். இப்படி பல கடுமையான பாதிப்புகளை இந்தியா சந்திக்க வேண்டியிருக்கும். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, புழுவை கூட வெயில்ல தூக்கி போட்டா முண்டும் அப்படிம்பாங்க. அந்த எதிர் வினை இருக்கு இல்லையா, ரியாக்ஷன்ங்கிறது, அது கூட இல்லாம இந்தியா அமைதியா பேச்சுவார்த்தைக்கு பல முறை கூப்பிட்டோம், வரல அப்படிங்கிறது. இது நியூயார்க் டைம்ல இருக்கிறது, இந்தியா டுடே எடுத்து போட்டிருக்கு. ஒய் PM மோடி மைட் ஹேவ் ரெஃப்யூஸ்ட் டு டேக் ட்ரம்ப்ஸ் கால்ஸ். ட்ரம்ப் பல தடவை போன் முயற்சி பண்ணாரு, மோடி எடுக்கவே இல்லை. அதாவது வாயா பேசி நான் ஏதாவது செய்யறேன் அப்படின்னு கேட்டா கூட பேசுறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்கெல்லாம் கூப்பிடலன்னு ஒயிட் ஹவுஸ் மறுத்து இருக்குங்கிற. இந்தியா பேச முயற்சிக்கல, ரெசிப்ரோக்கல் டாரிஃப் எதுவும் வைக்க முயற்சிக்கல, போடுறதுக்கு முயற்சி பண்ணல.
சரி, அதெல்லாம் போகுதுன்னா உள்நாட்டுல பாதிக்க போகிற தொழில்களுக்கு உதவி பண்றதுக்கு ஏதாவது முயற்சி, வரியை குறைக்கலாம், வேற ஏற்பாடுகள் செய்யலாம். இதெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கிறதுக்கு கூட எந்த விதமான முயற்சிகளும் செய்யல. நீங்க பாத்தீங்கன்னா திருப்பூர் பெரிய அளவுல பாதிக்கும்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதெல்லாம் எடுத்து சொல்றார், இந்த மாதிரி பாதிக்குது, எங்களுக்கு திருப்பூர்ல மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது, இந்த மாதிரியான நெருக்கடிகள் இருக்கு, அதனால நீங்க இதெல்லாம் செய்யுங்க, கொஞ்சம் வரி சலுகை கொடுங்க, கொஞ்சம் கடனை கட்டுறதுக்கு இது கொடுங்க, கேப் கொடுங்க, இந்த மாதிரியான பல விஷயங்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்கிறார். சத்தம் இல்ல. நீங்க பல்வேறு விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்றாரு அவர். இதுக்கெல்லாம் எந்த பதிலும் இல்லை. இவங்க தொழில் முனைவோருக்கான சங்கங்கள் வரிசையா கோரிக்கைகள் வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் எந்த பதிலும் இல்லை. தமிழ்நாட்டோட ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு டெக்ஸ்டைல் பாலிசி 2025 உள்நாட்டு உற்பத்திக்கு மானியம் எல்லாம் அறிவிக்கிறாங்க. ஆனா மத்திய அரசை பொறுத்தவரையில அப்படியான எந்த அசைவையும் அவங்களுக்கு பலனளிக்கிற அளவுல செய்யறதுக்கு தயாராகவே இல்லை. எந்த விதத்திலையும் அது இல்லை. நீங்க ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன்ஸ் FIEO அஜய் சகாய் சொன்னதுதான், அரசின் பதில் தாமதமாக இருக்கிறது, உருப்படியா எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னதுதான். அப்ப இந்த கம்பெனிகள் இருந்து தொழில் நடத்தினா வரி வாங்குவோம், இல்லாம போயிடுச்சுன்னா அதை பத்தி கண்டுக்கவே மாட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த அரசினுடைய நிலைமையா இருக்கு. ஒரு நிதியமைச்சர் இருக்கிறாங்க, விதவிதமா வரி போடுறவங்க, அந்த வரிக்கு முகத்தை அஷ்டகோணலாம் வச்சுக்கிட்டு ஜஸ்டிஃபை பண்றவங்க, எல்லாம் பண்றவங்க. வரி வாங்குறது மட்டும்தான் நிதியமைச்சருடைய வேலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வரி கொடுக்குறவங்க செத்து போனா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த பதிலும் இல்லை. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில மார்க்ஸ் சொல்லுவார் இல்லையா, ஆனால் ஒரு வர்க்கத்தை ஒடுக்க வேண்டுமானால் அந்த வர்க்கம் குறைந்தபட்சம் அதன் அடிமை நிலையிலாவது தொடர்ந்து நீடித்திருப்பதற்குரிய சில நிபந்தனைகளை அதற்கு உத்தரவாதம் செய்திட வேண்டும். முதலாளித்துவ வர்க்கம் ஆட்சி அதிகாரம் செலுத்தவும் தகுதியற்றது, ஏனெனில் அதன் அடிமை அவனுடைய அடிமை வக்கில்லை, மேலும் அதன் அடிமையிடமிருந்துதான் வாழ்வாதாரங்களை பெறுவதற்கு பதிலாக அந்த அடிமைக்கு வாழ்வாதாரங்களை வழங்கியாக வேண்டிய நிலைக்கு அவன் தாழ்ந்து போவதை அதனால் தடுக்க முடியவில்லை என்பதும் காரணமாகும். இது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில வேற இடத்துல பொதுவான முதலாளித்துவ கட்டமைப்புக்கு சொல்லப்பட்ட வாக்கியமாக இருக்கலாம், ஆனால் அந்த ஆட்சி அதிகாரம் செலுத்தவும் தகுதியற்றது அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு மிக பொருத்தமான ஒரு ஆட்சி இப்ப இந்தியாவில நடந்துகிட்டு இருக்குங்கிறதுனால இந்த பேசேஜை நான் இங்க சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது. சரி, இந்தியாவுக்கு மட்டும்தான் பிரச்சனையா? ஏற்றுமதியை சார்ந்து இருக்கிற மற்ற நாடுகளுக்கு பிரச்சனை இல்லையா? அதுலயும் குறிப்பா அமெரிக்காவுக்கு அதிக ஏற்றுமதிகளை செய்கிற நாடுகளுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னா, அதை நான் ஆய்வு செய்த வகையில எடுத்த பட்டியல் ரொம்ப முக்கியமான ட்ரம்பின் வரிகளால் மிக அதிகம் பாதிக்கப்படும் நாடுகள். நீங்க மெக்சிகோ, கனடா, இந்தியா, வியட்நாம், பங்களாதேஷ். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறது, அந்த நாட்டோட ஒட்டுமொத்த ஏற்றுமதியில அமெரிக்காவோட பங்கு. மெக்சிகோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட மொத்த ஏற்றுமதியில 80% அமெரிக்காவுக்கு தான் போகுது, கனடாவுக்கு 75%, வியட்நாமுக்கு 30%. ஸோ நாம அதுல கூட பரவாயில்லதான். நீங்க அவங்களுக்கு போட்டிருக்க டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நாம தான் இந்த பட்டியல்ல இருக்கிறதுலே அதிகமா இருக்கிறோம். அதனால நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வர லாஸ் தான், அதாவது வேலை வாய்ப்பு இழப்புங்கிறதுல பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 2 மில்லியன் வேலை வாய்ப்புகள் போகும் அப்படிங்கிறது. மெக்சிகோவுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கு. சோ இப்படியான இழப்புங்கிறது இருக்கு இல்லையா, இது இந்த எல்லா நாடுகளுக்கும் இருக்கு. சரி, இந்த நாடுகளுக்கெல்லாம் இழப்பு. சரி, அமெரிக்கா வளரும்னு சொல்லி தானே ட்ரம்ப் இந்த வரிகளை போட்டார். அப்ப அமெரிக்கா எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அமெரிக்கா ட்ரம்ப் எதிர்பார்த்தபடி வளருகிறதா அப்படின்னா ட்ரம்ப்னுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த கார்ட்டூன் சொல்லிருச்சு. அவரு எங்கேயோ யாரையோ பார்த்து சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்ம முதல்ல போட்டிருந்த ஸ்லைட்லயே என்ன போட்டிருந்தோம், சுத்தியலத்துக்கு எதிரி அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு மக்களுடைய தலையில போட்டாருன்னு சொன்ன மாதிரியே எங்கேயோ அந்த பக்கம் சொல்றேன்னு பின்னாடி அவங்க US ஒர்க்கர்ஸே சுட்டுட்டாரு அப்படின்னு இந்த கார்ட்டூன் சொல்லுது இல்லையா? கிட்டத்தட்ட அதுதான் ட்ரம்போட பார்வை. அவரு என்ன மோட்டிவ் சொன்னார் தெரியுமா? ஒரு நோக்கங்கள்னு என்ன சொன்னார் தெரியுமா? அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அதாவது அமெரிக்க உற்பத்தியை மீட்டெடுப்பது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது மற்றும் வர்த்தக பற்றாக்குறையை, அதாவது $971 பில்லியன் இருக்கு 2024 வருஷத்துக்கு, அதை குறைக்கிறது. அவர் என்ன நினைச்சாருன்னா 10% வெளிநாட்டு பொருட்களுக்கு வரி போட்டீங்கன்னா இங்க உள்நாட்டுல உற்பத்தி வந்துடும் அப்படிங்கிறது அவரோட கணிப்பு. அவரோட கணிப்புன்னு சொல்றதை விட அவர் எதனா சொல்றாரு, நான் அப்படி போட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை தாண்டி இந்த வரியெல்லாம் போடுறதுனால சீனாவோடையும் ரஷ்யாவோடைய செல்வாக்க குறைக்கணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கம்.
அதுக்கடுத்து இந்த வரிக்கு பேச வருவாங்க. அப்ப நான் கண்டிஷன் போடுவேன் எல்லாத்துக்கும். சோ பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு ஆயுதமா இதை நான் பயன்படுத்துறேன் அப்படின்றது அது கிட்டத்தட்ட நடந்தது. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் பேசுனாங்க, ஜப்பான் பேசுச்சு, வியட்நாம் பேசுச்சு இல்லையா? ஆக சில விஷயங்கள் நடந்திருக்கு. இதை தவிர ட்ரம்ப் ஆதரிக்கிறவங்க இருக்காங்கல்ல, இப்ப நாம ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கோம். அமெரிக்காவிலே இருக்கிற ட்ரம்பை ஆதரிக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, எலான் மஸ்க் என்ன சொல்றாரு, அமெரிக்க உற்பத்தியை மீட்டெடுக்கும் மாஸ்டர் பிளான் அப்படின்ட்டாரு. அதுவும் எப்ப ஆரம்பத்துல எல்லாம் சொல்ல ஆகஸ்ட்ல தான் சொல்லியிருக்காரு. முதல்ல வரிய போட்டவன் எல்லாம் சொல்லி இவ்வளவு நாள் கழிச்சு தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதுக்கு காரணம் இறக்குமதி வாகனங்கள் இந்த வரியினால வெளிநாட்டில இருந்து வருகிற கார் உதிரி பாகங்களோட வருகை குறைஞ்சிருக்கு. வெளிநாட்டில இருந்து வர்றதுன்னு எடுத்துக்கிட்டா அமெரிக்காவில குறைந்த விலை கார்கள், அதாவது கீழ்த்தட்டு மக்கள் வாங்குற காரா இருக்கு இல்லையா, $30,000 கீழ் இருக்கிற கார்கள், அதுக்கான பாகங்கள் தான் பெரும்பகுதி வெளியே வருதுங்கிறதுனால அதெல்லாம் குறைஞ்சு ஒரு பக்கம் ஃபோர்டு குறைஞ்ச விலையில தயார் பண்ற காரு அமெரிக்காவுக்குள்ள விக்குது. இன்னொரு பக்கம் டெஸ்லா உற்பத்தி பண்ற மாடல் எஸ் மாதிரியான கார்கள் அது $80,000 மேல இருக்குது, அதெல்லாம் விக்குது. ஆக அவரு மஸ்கை பொறுத்தவரை லாபம் வருது, அவரு வெற்றிங்கிறார். இன்னொரு பக்கம் ட்ரம்போட முன்னாள் வர்த்தக ஆலோசகரா இருக்கிற பீட்டர் நவாரோ என்ன சொல்றாருன்னா, சீனாவின் பொருளாதார ஆதிக்கத்தை உடைக்கும் ஆயுதம்ங்கிறாரு. அதுக்கப்புறம் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷனோட பொருளாதார நிபுணர் ஸ்டீஃபன் மூர் வரி வருவாய் அமெரிக்காவின் உள்கட்டமைப்பு மற்றும் வேலை வாய்ப்புகளை ஒரு 2 மில்லியன் வரைக்கும் வேலை வாய்ப்பை உயர்த்தும் அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்இசியுடைய முன்னாள் இயக்குனர் லேரி குட்லாவ் அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்பின் பேச்சுவார்த்தை ரொம்ப திறமையான ஒண்ணுங்க அப்படிங்கிறாரு. இவ்வளவு பேர் வெற்றின்னு சொல்றாங்களே, அப்ப அப்படின்னா அமெரிக்கால நிறைய எல்லாம் வந்து ட்ரம்ப் சொன்ன மாதிரி வந்து கூஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சந்தேகம் எனக்குமே வந்தது. என்ன இவ்வளவு பேர் ஒருத்தர் தப்புன்னு சொல்லலாம், இவ்வளவு பேர் இதான் சொல்றாங்களே அப்படின்னு. ஆனா முன்னாடி போன உரையிலேயே நான் சொல்லியிருந்தேன், சீனா இல்லாம அமெரிக்கா வாழ முடியாது. அதாவது உலக வரைபடத்தில் திடீரென்று அமெரிக்கா காணா போயிட்டா சீனாவுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா சீனா காணா போயிட்டா அமெரிக்கா கற்காலத்துக்கு போன மாதிரி 1000 பாதி எல்லாம் தேங்கி நின்றோம் அப்படின்லாம் கிண்டல் பண்ணியிருந்தேன் நான். இன்னைக்கு என்ன நடந்திருக்கான, சீனாவை பகைச்சுக்கல. நீங்க இந்த வீரமெல்லாம் வேற எங்கேயோ பேசினாலும் அவர் என்ன சொன்னார், நாங்கள் எந்த வகை போருக்கும் தயார் அப்படின்னாங்க சீனா. இவங்க என்ன பண்ணாங்க, அமைதியா ரைட் நீ இப்படி போட்டியா நான் இப்படி போறேன், அப்பா விட்டுரு. இந்தியாவுக்கான வரிகள் இருக்கு, சீனா எங்க போச்சு? அப்போ அவங்களுக்கு எது தேவையோ அதுல அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டும் போயிட்டாருன்னு அர்த்தம். அப்படின்னா உண்மையிலேயே அமெரிக்கா வெற்றி பெற்றுருச்சு, எங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமோ பண்ணிட்டாங்க, யாரை மிரட்டணுமோ மிரட்டினாங்க, அந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்குதா அப்படி ஒரு சந்தேகம் வருது இல்லையா? இப்போ இவங்கெல்லாம் ஏன் இவங்க பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்களை தேடும்போது இந்த வரிகள்னால பயனடைந்திருக்கிற அமெரிக்க நிறுவனங்கள் என்ன அப்படின்னு தேட ஆரம்பிச்சோம். அப்படி தேடினா ஃபோர்டு மோட்டார் கம்பெனி, ஃப்ரம் அமெரிக்கா ஃபார் அமெரிக்காங்கிறது ஃபோர்டு மோட்டார் கம்பெனியோட பாலிசி. அவங்க என்ன பண்றாங்க, மெக்சிகோ கனடாவில இருந்து வர்ற இறக்குமதி வாகனங்களை குறைச்சு ஃபோர்டோட உள்நாட்டு வாகனம் விற்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப ராய்டர்ஸோட டேட்டா படி ஃபோர்டுனுடைய உள்நாட்டு உற்பத்தி 15% அதிகமாகி 2025 ஒரு $5 பில்லியன் கூடுதல் வருமானம் ஃபோர்டுக்கு கிடைக்கும். அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நல்லதுன்னு தானே சொல்லுவாங்க ஃபோர்டு கம்பெனி. டெஸ்லாவை பொறுத்தவரையில டெஸ்லா எஸ் அதிகமா விற்குங்கிறத இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது உயர்ந்ததுனால டெஸ்லாவுக்கு லாபம் வரும். கேட்டர்பில்லர் அவங்களுக்கு லாபம் வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. இன்டெல் கார்பரேஷன் இவங்களை பொறுத்தவரையில லாபம் கூடுதலா வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. வால்மார்ட் அண்ட் அமேசான் இவங்க உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை விற்கிறதுனால இவங்களுக்கும் கூடுதலா நிறைய லாபம் வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்ப எந்தெந்த முதலாளிகளுக்கு நல்ல லாபம் வருங்கிறதையும் சேர்த்து தேடிடுவோமே அப்படின்னு தேடினா எலான் மஸ்கினுடைய லாபம் ஒரு $50 பில்லியன் உயரலாம் அப்படின்னு ஃபோர்ப்ஸ் பத்திரிகை சொல்லியிருக்கு. ஜெஃப் பெசாஸ் அமேசானுடைய நிறுவனர் இருக்கார் இல்லையா, அவரோட உரிமையாளருக்கு ஒரு 5% வரைக்கும் ஏறிடுமா லாபம். அப்புறம் ஆரக்கனுடைய ஓனர் லாரி எல்லிசனுடைய செல்வம் அதிகமாயிடும். அப்புறம் வாரன் பஃபெட்டினுடைய செல்வம் ஒரு 5% வரைக்கும் ஏறும். ஆக அங்க இருக்கிற ரொம்ப முக்கியமான பெரிய பணக்காரவங்க சொத்து லாபம் எல்லாம் ஏறும். அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆகா அமெரிக்கா வளருது, ட்ரம்ப் சாதிச்சுட்டாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு முடிஞ்ச ஒரு வருஷத்து ஸ்டாக் மார்க்கெட் அந்த இன்னிலிருந்து நேற்று வரைக்கும், அதாவது நாளையில போன வருஷத்தினுடைய நாளையிலிருந்து இன்றைய வரைக்கும் அந்த ஒரு வருஷத்தை எடுத்துக்குவோம். அப்படி ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டா, நான் ஒரு 3 நாள் முன்னாடி இந்த நோட்ஸ் எடுக்கும்போது செக் பண்ணபடி டவ் ஜோன்ஸ் 9.8% உயர்ந்திருக்கிறது, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 20.03% உயர்ந்திருக்கிறது. ஆக இவ்வளவு உயர்ந்திருக்குங்கிறதுனால வெளியே பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஏதோ ரெக்கவர் ஆயிடுச்சு, நீங்க ஒரு இடையில எல்லாம் இன்ஃபிளேஷன் வந்தது, மார்க்கெட் இறங்குச்சு, எல்லாம் ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இல்யூஷன்
இல்யூஷன்ங்கிற வார்த்தையை, மாயத்தோற்றம்ங்கிற வார்த்தையை நான் ரொம்ப தெளிவா தெரிஞ்சே பயன்படுத்துறேன். ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆயிருக்கு. என்னன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் உயர்ந்ததுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, டெஸ்லா ஆப்பிளுக்கான லாபம் உயர்கிறது அப்படிங்கறதுனால சொல்றாங்க. இதை தவிர அந்த செமிகண்டக்டர் இந்த இண்டஸ்ட்ரீஸோட வளர்ச்சியில இவங்க வரிகளால ரொம்ப குறைவா தான் பாதிக்கப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற அடிப்படையில் அவங்களுடைய லாபம் பெருசா பாதிக்கப்படலை, இதெல்லாம் காரணமா சொல்லப்படுது. ஆனா என்ன நடந்தது உண்மையிலேங்கிறதுல இன்னும் வேற கோணங்கள் இருக்கு. ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, இந்த படத்துல ட்ரம்ப் வரி மழை இது பண மழை பெய்யற மாதிரி கனவு காண்ற மாதிரி ஒரு படம் போட்டிருக்கேன் இல்லையா, இதை ஜெமினி கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு எனக்கு. ஜெமினி கிட்ட கேட்டேன், ட்ரம்ப் ஒரு கனவு காண்ற மாதிரி எழுதி கொடு, படம் வரைஞ்சு கொடுன்னு, இப்படி வரைஞ்சு கொடுத்தது. அப்படி அந்த வரி அமலுக்கு வர்றதுக்கு முதல் நாள், நடைமுறைக்கு வர்றதுக்கு முதல் நாள் ட்ரம்ப் சொன்னாரு, இனிமே மழையா கொட்ட போகுது அப்படின்னாரு. உண்மையிலேயே எனக்கு இந்த படம் தான் தோணுச்சு மனசுல. அப்படி கொட்டிச்சா அப்படின்னா வரி வருவாயும் அதிகரித்திருக்கிறது. 300 பில்லியன் எதிர்பார்க்கிறோம்னாரு, ஏற்கனவே 40 பில்லியன் வந்துருச்சு. இந்த 300 பில்லியன் தான் வந்துரும் போல இருக்குங்கிற மாதிரியான தோற்றம் தான் அங்க நிலவுகிறது. எல்லாம் ரைட்டு சார். இந்த 40 பில்லியன் எங்க இருந்து வந்தது, மிச்சம் இருக்கிற எல்லாம் எங்க இருந்து வரும்? இந்த வரதட்சணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பொண்ணை அனுப்பி கூட பணமும் கொடுக்கறது நம்ம ஊர்ல ஒரு கல்ச்சர் இருக்கு. அது மாதிரி இந்த ஏற்றுமதி பண்ற நாடெல்லாம் பொருளையும் அனுப்பி கூட பணமும் கொடுத்து அனுப்புவாங்களா? அதுக்கு எதுக்கு அவங்க முதலாளி ஒரு ஃபேக்டரியை வச்சு தயார் பண்ணி விற்கிறது? பொருளோட விலையில சேர்த்து விற்பாங்க, அமெரிக்காவோட மக்கள் கொடுப்பாங்க. அந்த பணத்தை அமெரிக்கா மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி எனக்கு வரி வருவாய் கொட்டுச்சுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம். இது வந்து ஒரு கொஞ்சோண்டு மூளை இருக்கிற எக்கானமியில ஒரு அறிவு இருக்கிற யாராவது செய்வாங்களா? உண்மை என்னன்னா இதுதான் நடந்திருக்கு. கோல்ட்மேன் சாக்ஸனுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இதுவரைக்கும் வந்த பொருட்கள்ல விலை உயர்வு இருக்கு இல்லையா, அதுல 22% அமெரிக்க மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னும் வரப்போற காலங்கள்ல 67% அவங்க தான் ஏத்துக்குவாங்க. அதாவது வந்து ஏற்றுமதி செய்கிற அந்நிய நிறுவனம் ஒரு போர்ஷனை அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அவங்களோட லாபத்துல கொஞ்சத்தை குறைச்சிக்குவாங்க. ஆனா மிச்சம் இருக்கிற வரி எல்லாத்தையும் அமெரிக்க மக்கள் தான் கட்டுவாங்க. ட்ரம்ப் 300 பில்லியன் எனக்கு கூட வருதுன்னு சொன்னா அதுல 67% அமெரிக்க மக்கள் தான் கட்டுவாங்கன்னா கிட்டத்தட்ட 201 பில்லியனா அமெரிக்க மக்கள் கட்ட போறாங்க. மீதியை தான் அவரு எந்த நாடு ஏற்றுமதி பண்ணுதோ அவங்கள்ட்ட இருந்து வசூலிக்க போறாரு. ஆக தாக்கம் யாருக்கு அப்படிங்கிறது தான். இதுல இந்த பாதிப்பு யார்கிட்ட போய் சேருதுங்கிறது இருக்கு இல்லையா. நாம இப்ப பார்த்த வரைக்கும் பெரிய பணக்காரர்கள் ஒரு லிஸ்ட போட்டு இவங்க எல்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, பெரிய நிறுவனங்கள் இப்படி எல்லாம் வளர போதுன்னு இல்லையா. இந்த பாதிப்பு யாருக்கு போகுதுன்னா கீழ்த்தட்டு மக்களுக்கு போய் சேர்கிறது. அவர்கள் வாங்குகிற பொருட்கள் தான் விலை உயர்கின்றன. இப்ப கார்மெண்ட்ஸ் விலை ஏறுதுன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி அமெரிக்கர்கள் திரும்ப திரும்ப வாங்குறவங்க. நம்மள மாதிரி ஒரு சட்டம் வாங்கினா கிழிற வரைக்கும் வச்சுக்கணும் இருக்கிற ஆள் கிடையாது, பீரியாடிக்கலா மாத்திர ஆட்கள். இது வந்து எல்லா தரப்புலையும் எல்லா வசதி இருக்கிறவன் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பெரிய அங்க பொதுவான கல்ச்சர் அது. அப்ப துணி மாதிரியான பொருட்கள் இந்த மாதிரி இங்க இருந்து போற இப்ப சீ ஃபுட் போகலைன்னா அது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப கார்ல கூட என்ன சொன்னேன்னா $30,000 கீழே விலை இருக்கிற கார்கள் தான் இறக்குமதி குறையுது, ஆடம்பர கார்கள் டெஸ்லா எஸ் விக்குது அப்படிலாம் சொன்னேன் இல்லையா. அப்ப இது எல்லாமே எங்க போய் சேருதுன்னா பிரச்சனை முழுக்க கீழ்த்தட்டு மக்களுக்கு தான் போகுது. இது வந்து ஏல் பல்கலைக்கழகத்தினுடைய பட்ஜெட் லேப் வெளியிட்டு இருக்கிற கிராஃப். இத டிசைல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 10% பிரிக்கிறது. கீழ் 10%, அதாவது வந்து இருக்கிறதுலே கம்மியான வருவாய் ஈட்டுகிற கீழ் 10% தான் அந்த 1ஆம் நம்பர். இது வந்து கீழ் 10 டிசைல், கீழ் 10% அந்த டிசைல், இது அடுத்த டிசைல், இது அடுத்தது, இது 10% இது 20% இப்படி எல்லாம் 10% மக்கள், அதாவது கீழே இருக்கிற 10% அப்படி எடுத்துக்கிறது. அதாவது இருக்கிறதுலே மிக குறைவாக பொருளீட்டக்கூடிய மிக ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்களுடைய வருவாய் இந்த OBBA இருக்கு இல்லையா, OBBBA ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் ஆக்ட்னு கொண்டு வந்தார்ல ட்ரம்ப், அதற்கு பிறகு எவ்வளவு இருக்கும்னா 7% குறைஞ்சிரும் அப்படிங்கறத அவங்க கணக்கு போட்டு காட்டி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இதுலயே அவங்க பட்ஜெட் லேபினுடைய ஆய்வுகளின்படியே சொல்றது, இந்த ஆய்வு அவங்க எங்க இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா காங்கிரஷனல் பட்ஜெட் ஆஃபீஸ், அவங்களோட பார்லிமெண்ட்டினுடைய பட்ஜெட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, அவங்க டிஸ்ட்ரிபியூஷனல் அனாலிசிஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்றாங்க ஆகஸ்ட் 11 அன்னைக்கு. அதை அனலைஸ் பண்ணி ஏர்லோட பட்ஜெட் லேப் இதை ஆகஸ்ட் 12 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வருமான அடிப்படையில் 10% பிரிச்சதுல இங்க ஹைலைட் பண்ணி காட்டிருங்க பாருங்க, எக்ஸப்ட் தி டாப் டிசைல் the act will reduce after tax and transfer incomes on average.
இந்த ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் டிரான்ஸ்பர் இன்கம்ஸ்னா நீங்க அவங்க வரிக்கு பிறகு, அதை தவிர இவங்க கொடுக்குற கவர்மெண்ட் கொடுக்குற சப்போர்ட் டிரான்ஸ்பர்ஸ்க்கு பிறகு, இது எல்லாத்துக்கும் பிறகும் பாத்தீங்கன்னா அந்த மேல் 10% இருக்காங்க இல்லையா, உச்சபட்ச 10% இன்கம்ல இருக்கிற 10% குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும், அவங்கள தவிர மீதி எல்லாருடைய வருமானமும் குறைகிறது அப்படிங்கறத இந்த ஏல் பல்கலைக்கழகத்தினுடைய பட்ஜெட் லேப் அனலைஸ் பண்ணி சொல்லுது. இந்த அதுல அடுத்த பாயிண்ட், தி பாட்டம் 10% of households will see an average reduction of 7% in incomes, while those at the top will see an increase of about 1.5%. இந்த 1.5% எப்பயும் பெருசா இருக்கும். ஏன்னா இங்க பாட்டம்ல இருக்கிறவன் மாசம் $1000 சம்பாதிக்கிறான், 7%னா $70 உனக்கு குறைஞ்சிரும். டாப்ல இருக்கிறவன் 10 மில்லியன் சம்பாதிக்கிறான்னா அதுல 1.5%ங்கிறது எவ்வளவு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அது பழையபடி அது வந்து ஒரு 1.5 லட்சத்துக்கு போயிடும் 10 மில்லியன்ல இருந்து. அப்படிதான் இந்த இன்கம்ங்கிறது அவங்களுக்கு இன்கம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். பெரும் பணக்காரர்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படிங்கறதுதான் இந்த ஏல் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு சொல்றது. இப்ப இது அங்க வந்திருக்கிறது என்னன்னா, பெரும்பகுதி மக்கள் பாதிக்கப்படுவார்கள், ஆனா பெரிய கம்பெனி எல்லாம் வருமானம் வந்திருக்குன்னு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இதை தவிர ஏற்கனவே வேலையின்மை விகிதம் இருக்கு இல்லையா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, இது வந்து ஃப்ரெட்டுங்கிறது அங்க இருக்கிற அந்த ஃபெடரல் ரிசர்வனுடைய ஒரு பிரான்ச், அங்க ஏரியா வைஸ் இது இருக்கும், அதுல அவங்க போட்டிருக்கிற அபிஷியல் கிராஃப் இது. இதுல பாத்தீங்கன்னா நான் இங்க பாயிண்ட் பண்ணி இருக்கிற இடம் வந்து செப்டம்பர் 2021 கொரோனா முடிகிற நேரத்துல இருந்த 4.6% வேலை இன்மை விகிதம் இருக்கு இல்லையா, இது வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கு, அங்கேயே இருக்கிற அங்க பிறந்த அமெரிக்கர்களுக்கு மட்டும், மற்றதை நான் எடுத்துக்கல காரணமாக, ஏன்னா அவங்க அதை தான் முக்கியமா பாக்குறாங்க. அவங்க மக்களுக்கே வேலையின்மை 4.7, இங்க 4.6 இருந்தது இல்லையா, அப்போ கொரோனா கட்டத்தை விட அதிகமான வேலையின்மை ஏற்கனவே வந்துருச்சு. அடுத்தது இந்த படத்துல இருக்கிறது இந்த ப்ளூ கலர் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் குறைஞ்சிக்கிட்டே போகுது, விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது விலைவாசி. இங்க பாத்தீங்கன்னா அவன் அழகான டைட்டிலே போட்டிருந்தான், தி ஜாஸ் ஆஃப் ஸ்டாக்ஃபிளேஷன் ஆர் வைடு ஓப்பன். ஸ்டாக்ஃபிளேஷனுடைய கோர பற்கள் வாயை திறக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறத அவ்வளவு அழகா போட்டிருக்கிறாங்க. இது ஏற்கனவே அங்க வந்தாச்சு. இதை தவிர கார்ட்னர் ரிசர்ச் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூட் என்ன சொல்லுதுன்னா, 78% நிறுவனங்களுடைய சிஇஓக்கள் ஏற்கனவே செலவு குறைப்பு நடவடிக்கையை தொடங்கி விட்டதாக. செலவு குறைப்புன்னா ஆட்குறைப்பும் வரும், ஏற்கனவே இருக்கிறவனுக்கு வேலையும் போகும்னு அர்த்தம். இந்த NBC நியூஸ்ல நான் எடுத்து இப்ப ஹைலைட் பண்ணிருக்க காட்டியிருக்கிற இடம் அதுதான். அப்போ நீங்க இவங்க 78% கம்பெனிஸ்ல செலவு குறைப்புக்கு வந்தாங்கன்னா இதுக்கு தொடர்பு இல்லாத கம்பெனிஸ்லயும் பிரச்சனைகள் வரும். ஏன்னா இவங்க வாங்குற, இவங்களோட மார்க்கெட் அடி வாங்க, இவங்களோட இன்கம் குறைஞ்சோன்னா இவங்க வந்து வெளியே செலவு பண்றது குறையும், அந்த மாதிரியாக. ஆக எல்லா வகையிலும் பாதிப்புக்கு தான் வந்திருக்கு. ஆனா ட்ரம்ப் எதிர்பார்க்கிற மாதிரி உற்பத்தி அங்க வரணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணும்? மூலதனத்தினுடைய 3வது வால்யூம் 7வது பார்ட்ல மார்க்ஸ் சொல்லியிருப்பார் இல்லையா, ஆக எஞ்சி இருப்பதெல்லாம் உழைப்பின் அவசிய விலையை நிர்ணயிப்பதுதான். ஆனால் இந்த வாழ்வு சாதனங்கள் சரக்குகளாகும். இந்த சரக்குகளுக்கு ஒரு விலை உண்டு. ஆகவே உழைப்பின் விலையானது அவசிய வாழ்வு சாதனங்களின் விலையால் நிர்ணயிக்கப்படுகிறது. நீங்க இந்த அவசிய வாழ்வு சாதனங்களின் விலை ஏறிடும்னா அங்க எப்படி கூலி குறையும்? கூலி குறையலன்னா அங்க எப்படி உற்பத்தி பண்ண முடியும்? உற்பத்தி பண்ண முடியலன்னா திரும்ப இது ஒரு விஷச்சுழல் இல்லையா, சுத்தி சுத்தி வரும் இல்லையா? இதுலயே நான் இன்னும் படிக்காம மிச்சம் விட்டுருக்கிறது, வாழ்வு சாதனங்களின் விலையோ ஏனைய எல்லா சரக்குகளின் விலையையும் போலவே முதலாவதாக உழைப்பின் விலையால் நிர்ணயிக்கப்படுகிறது. இவ்வாறு வாழ்வு சாதனங்களின் விலையால் நிர்ணயிக்கப்படும் உழைப்பின் விலை உழைப்பின் விலையாலேயே நிர்ணயிக்கப்படுகிறது. இப்ப என்னன்னா உழைப்பின் விலை உழைப்பின் விலையாலேயே நிர்ணயிக்கப்படுகிறது. கேபிட்டல் வால்யூம் 3 பார்ட் 7 ரெவென்யூஸ் அண்ட் தர் சோர்சஸ் சாப்டர் 50 இல்யூஷன்ஸ் கிரியேட்டட் பை காம்படிஷன், போட்டியினால் ஏற்படும் மாய தோற்றங்கள், அந்த பக்கத்துல இருக்கிற வரிகள் இவை. அப்ப நீங்க அங்க கூலி குறைய வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே இருக்கிற விலைவாசி ஏறதுக்கான வழிய ட்ரம்ப் பண்ணிட்டார். இப்ப கூலி குறையாது. ஆனா கூலி குறையாம விலைவாசி குறையாது, சுத்தி சுத்தி இங்கேயே தான் வரும். முதலாளித்துவ வர்க்கம் இந்த நெருக்கடிகளை எவ்வாறு சமாளிக்கிறது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில ஒரு கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லுவார். ஒருபுறம் உற்பத்தி சக்திகளில் பெரும்பகுதியை வலிந்து அழிப்பதன் மூலமும், மறுபுறம் புதிய சந்தைகளை வென்றெடுப்பதன் மூலமும், பழைய சந்தைகளை இன்னும் ஒட்டச் சுரண்டுவதன் மூலமும் இந்த நெருக்கடிகளை சமாளிக்கிறது. அதாவது மேலும் விரிவான
மேலும் நாசகரமான நெருக்கடிகளுக்கு வழிவகுப்பதன் மூலம், நெருக்கடிகளை முன்தடுப்பதற்கான வழிமுறைகளை குறைப்பதன் மூலமும் இந்த நெருக்கடிகளை சமாளிக்கிறது. இது அறிக்கையில இருக்கிற வரிகள். இப்ப அதை தான் ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல சீனாவோட பலத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பேசி ஆகணும். அமெரிக்காவோட பலவீனம்னு ஒண்ணு சொல்லணும்னா அது உழைக்கிற பட்டாளம். அமெரிக்காவை வளர்த்தவங்க அப்படின்னா உலகம் முழுக்க அங்க குடி வந்தவங்க தான். நீங்க முதல்ல காலனிஸ்க்கு போனவங்க மட்டும் இல்ல, அமெரிக்கான்னு உருவான பிறகு எந்தெந்த நாட்டுல இருந்தும் அங்க போனா பொழைச்சிக்கிறான்பான்ட்டு போய் அங்க உழைச்சு அங்க எல்லாத்தையும் பண்ணினவங்க தான். அதனால்தான் எல்லா தேசிய இனங்களும் அங்க இருக்கும். பாத்தீங்கன்னா அமெரிக்கால சீனர்கள் வழி வழியா இருப்பாங்க. அமெரிக்க குடியுரிமையோட ரொம்ப காலம் முன்னாடியே இருந்ததுல இருந்து எல்லா நாட்டுல இருந்து இருப்பாங்க. அப்படி வந்தவங்க தான் அந்த நாட்டை வளர்த்தாங்க. முதல்ல குடியேறுவதில் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்த சட்டம் பேஜ் ஆக்ட் 1875 நினைக்கிறேன், 1875. இந்த சட்டம் வந்த பிறகுதான் அங்க வர்றவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஆனா இந்த 19ஆவது நூற்றாண்டு முழுக்க உலகம் முழுக்க இருந்து அங்க போனவங்கிற எண்ணிக்கை அவ்வளவு பேரும் சேர்ந்துதான் அமெரிக்கா உருவாக்கினாங்க. அமெரிக்காவோட வினோதமான வடிவம் என்னன்னா, இந்தியாவை மாதிரி நிலப்பரப்பு இருக்கு. ஆனா இந்தியா சீனாவுக்கு ஈக்குவலான நிலப்பரப்பு அவங்களோடது. ஆனா இந்தியா சீனாவோட மக்கள் தொகையில 4/1 தான் அங்க இருக்கிறாங்க. முதலாளித்துவத்தினுடைய அடிப்படை கூறுகள்ல ஒரு வேலை இல்லாத ரிசர்வ் ஆர்மி வேணும் அப்படிங்கிறத எங்கல்ஸ் 1845 தி கண்டிஷன் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் இன் இங்கிலாந்து புத்தகத்துலதான் கோட் பண்ணார். அதுக்கு பிறகு நீங்க மூலதனத்துல மார்க்ஸ் குறிப்பிட்டதுல இருந்து எல்லா இடங்களையும் அவங்க திரும்ப சொல்றது மூலதனத்தினுடைய அடிப்படை கூறுகளில் ஒன்றாக அந்த வேலை இல்லாத ரிசர்வ் ஆர்மி வேணுங்கிறது. அமெரிக்காவுக்கே தெரியாம அங்க குடியேறினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அமெரிக்காவுக்கே தெரியாம இந்த ரிசர்வ் ஆர்மி இருக்கிறத பராமரிச்சாங்க. எப்ப கேட்டாலும் எந்த வேலைக்கு கேட்டாலும் ஆள் கிடைச்சது. இது எல்லாம் இருந்தது. ஆனா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரவங்களை தடுத்ததுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு இப்படியான ஆட்கள் அங்க இல்ல. இப்ப வரைக்குமே கூட ட்ரம்ப் சட்டவிரோத குடியேறிகள்னு பக்கத்து நாடுகள்ல இருந்து வந்தவங்களை எல்லாம் சொல்றாரு இல்லையா, அப்படி வந்தவங்க இந்த மாதிரியான வேலைகள்ல இவங்களுக்கு உதவியா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த கூலி கம்மி, ஏன்னா சட்டப்பூர்வ கூலி கிடையாது. பல்வேறு விஷயங்கள் மலிவாக இருப்பதில் அவங்களோட ரோல் ரொம்ப முக்கியம். நீங்க தமிழ்நாட்டுக்கு வர்ற வட இந்திய தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வாங்குற குறைந்த கூலி இல்லைன்னா தமிழ்நாட்டோட விலைவாசி எப்பயோ ஏறி இருக்கும். அவங்க செய்யற வேலையை நாம செய்ய தயாரா இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம படிச்சுட்டோம், நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சு. அவன் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறான். அவன் இங்க வர்றதை நீங்க நெகட்டிவா பார்த்தா தமிழ்நாட்டுடைய விலைவாசி உயர்ந்துரும். இதுதான் அங்க அமெரிக்காவுல நடந்தது. என்னன்னா, எது தேவையோ அதை அழிச்சிட்டு இன்னைக்கு திரும்ப நாங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும், அப்ப கூட எந்த இடத்தால தப்பு வந்ததுன்னு கண்டுபிடிக்காம வேற எங்கேயோ போய் சரி பண்ண ட்ரம்ப் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு நாற்காலி செய்யணும், அதுக்காக ஒரு இழைப்புலியை தீட்டணும். அந்த இழப்புலி இருக்கு இல்லையா, அதுக்கு தீட்டுறதுக்கு எனக்கு நெருப்புல சுட்டு தட்டணும். அதுக்காக என்ன பண்ணுவேன்னா, நாற்காலி செய்ய வச்சிருந்த மரத்தை எரிச்சிட்டேன், நான் கூறு தீட்டிட்டேன், ஆனா எதை வச்சு நாற்காலி செய்வேங்கிற கேள்வி வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான இடத்துக்கு அமெரிக்கா போயிடுச்சு. என்னன்னா, வெளிப்படையா எந்த அறிவிப்பும் செய்யாம யார் வேணாலும் அமெரிக்காவுக்கு வரலானோ, வந்தா குடியுரிமை தருவோம்னா எந்த அறிவிப்பும் செய்யாம உள்ள வர்றவங்களை கண்காணிப்பு மட்டும் செஞ்சு சட்டவிரோத செயல்கள் நடக்காம பாத்துக்கிட்டாலே அமெரிக்கால விலைவாசி குறைஞ்சிரும். எல்லாருக்கும் நீங்க கிரீன் கார்டு கூட கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா அறிக்கையில சொன்னார்ல, மேலும் நாசகரமான நெருக்கடிகளுக்கு வழிவகுப்பதன் மூலமும் நெருக்கடிகளை முன்தடுப்பதற்கான வழிமுறைகளை குறைப்பதன் மூலமும் இந்த நெருக்கடிகளை சமாளிக்கிறதுன்னு சொன்னார்ல அறிக்கையில, அதை தெளிவா யாரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? என்னன்னா, நாம சொன்னதுல சில முதலாளிகள் லாபம் சம்பாதிச்சாங்க அப்படின்னா, இங்க மோடிக்கு அதானி அம்பானி அப்படின்னு ஒரு ஃபேவரைட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அப்படி கையில பிடிச்சிருக்கிற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் ட்ரம்ப் கிடையாது. அது ரொம்ப ஆழமா தேடி பார்த்துட்டேன். ட்ரம்ப்போட நடவடிக்கைகள்ல குறிப்பிட்ட முதலாளிகளுக்கு பலன் வர்ற மாதிரி, ட்ரம்ப்போட கம்பெனிக்கு பலன் வர்ற மாதிரி இப்படியான நோக்கங்கள் இருக்கான்லாம் ரொம்ப அலசியெல்லாம் ஆராய்ஞ்சிட்டேன், எங்கேயுமே இல்லை. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல, அப்படியெல்லாம் இல்லை. ரொம்ப தெளிவாகவே இல்லைன்னு என்னால சொல்ல முடியும். ஆனா அவ்வளவு ஆய்வு பண்ணியிருக்கிறேன். ஆனா மிகச்சிறிய எண்ணிக்கையிலான பெரும் ஏராளமான வழக்குகள், இதுவரைக்கும் குறைஞ்சது ஒரு 8 முக்கிய வழக்குகள்னு சொல்றாங்க. இதை தவிர சின்ன சின்ன வழக்குகள் சில நீதிமன்றங்கள்ல ஏற்கப்படாமல்லாம் போயிருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அந்த வழக்குகள்ல நீங்க இந்த படத்துல ட்ரம்ப்னுடைய தலையில நீதிமன்றத்து சுத்தியல் ஃபெடரல் கோர்ட்ஸ் அடிச்ச மாதிரி ஒரு கார்ட்டூன் இருக்கு இல்லையா,
அந்த மாதிரி பல நீதிமன்றங்களையும் ட்ரம்ப்புக்கு எதிராக இந்த வரிகள் செல்லாதுன்னு தீர்ப்புகள் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமா 2025 ஆகஸ்ட் 30 வரைக்கும் ட்ரம்பின் இறக்குமதி வரிகளுக்கு, குறிப்பாக லிபரேஷன் டே மற்றும் பிப்ரவரி 25 சீனா, கனடா, மெக்சிகோ மீதான வரிகளுக்கு எதிராக குறைந்தது 8 வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன. இவை முக்கியமாக இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் IEEPA 1977 மூலம் ட்ரம்ப் விதித்த வரிகளை கேள்விக்குறிக்க உள்ளாக்குகின்றன. இதுல ரொம்ப முக்கியமான வழக்கா எல்லாரும் சொல்றது அந்த VOS செலக்ஷன்ஸ் வெர்சஸ் ட்ரம்ப்ங்கிற வழக்க. இது வந்து லிபர்ட்டி ஜஸ்டிஸ் சென்டர் சார்ந்து ஒரு 5 வணிக நிறுவனங்கள், அவங்க மது இறக்குமதியாளர், கல்வி உபகரண உற்பத்தியாளர் உட்பட இவங்கெல்லாம் சேர்ந்து தொடுத்திருக்கிறாங்க. இவங்க சீனா, மெக்சிகோவோட வரிகளை தப்புங்கிறாங்க. அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தின்படி அவங்களோட கான்ஸ்டிடியூஷனோட ஆர்டிகிள் 1 செக்ஷன் 8 வரிகள் விதிக்கும் அதிகாரத்தை காங்கிரசுக்கு மட்டுமே அளிக்கிறது அப்படிங்கறது அவங்களுடைய வாதம். US கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேடு வந்து ட்ரம்பின் வரிகள் சட்டவிரோதம்னு தீர்ப்பளிச்சிருச்சு. அதுக்கு பிறகு ட்ரம்ப் வந்து அப்பீலுக்கு போறாரு. ஃபெடரல் சர்க்கியூட் அப்பீல்ஸ் கோர்ட் வந்து 7-4ங்கிற மெஜாரிட்டியோட இதை உறுதிப்படுத்திருச்சு. ஆனா இவங்க அடுத்த அப்பீலுக்கு போறதுக்காக, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்காக அக்டோபர் 14 வரைக்கும் ஸ்டேயும் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நீங்க இதுல தலையிடலன்னு. அடுத்தது ஆரிகான் வெர்சஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி. அவங்க வந்து அங்க இருக்கிற 12 ஜனநாயக கட்சி ஆளும் மாநிலங்களே சேர்ந்து தொடுத்த வழக்கு. இதுவும் IEEPA இருக்கிற அசாதாரண மற்றும் அவசர அப்படிங்கிற அச்சுறுத்தல் வரையறையெல்லாம் இப்ப இல்ல. அதுல இருக்க சொல்லி இருக்கிற டெபினிஷன்ல சொல்லி இருக்கிற சூழ்நிலைகள் இப்ப இல்ல, ட்ரம்ப் இதை பயன்படுத்துறது தவறு அப்படின்னு போய் CIT அப்புறம் ஃபெடரல் சர்க்கியூட் கோர்ட் ரெண்டும் இதை சட்டவிரோதம் ஏற்கனவே தீர்ப்பளிச்சிருச்சு. திரும்ப அப்பீலுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் லேர்னிங் ரிசோர்சஸ் வெர்சஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ங்கிற கேஸ்ல அவங்க அந்த ஃபென்டானைல் கடத்தல் அமெரிக்கா கனடா ட்ரம்ப் இதெல்லாம் ஒரு பெரிய எமர்ஜென்சின்னு சொல்லிக்கிற இடத்துல இல்ல அப்படிங்கறத அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி US டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா, அதாவது அவங்களோட தலைநகரத்துல இருக்கிற கோர்ட் இருக்கு இல்லையா, டிசியில இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னா நம்ம மாவட்டம் கிடையாது, அது வந்து பெரிய லெவல்ல இருப்பாங்க. அவங்க மே 2025 இந்த வரிகள்லாம் சட்டவிரோதம்னு தீர்ப்பளிச்சிட்டாங்க. ஆனா அந்த தீர்ப்பு இந்த நிறுவனங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிற கண்டிஷன் அதுல இருந்தது. இப்ப இந்த வழக்குகள் இதை தவிர இன்னும் வேற சில வழக்குகளும் இதெல்லாம் இப்ப என்னன்னா எல்லாமே வந்து அப்பீல் வரைக்கும் போயிருக்கு. இதுல மோஸ்ட் ட்ரம்ப் டாரிஃப்ஸ் ரூல்ட் இல்லீகல் பை அப்பீல்ஸ் கோர்ட் டீலிங் மேஜர் ப்ளோ டு ட்ரேட் பாலிசி. இதுல டேட்டா ஹைலைட் பண்ணிருக்கேன். ஆகஸ்ட் 29 இது கடைசியா ஒரு கேஸ்ல வந்து 2 நாள் முன்னாடி வந்த தீர்ப்பு. ஆக இந்த எல்லா வழக்குகளும் வரிசையா பிற வழக்குகள் கலிபோர்னியா, பிளாக்ஃபீட் நேஷன் மற்றும் ரீட்டைல் லிட்டிகேஷன் சென்டர் இப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து வர கேஸ் போட்டு இதெல்லாமும் அப்பீல்ல இருக்கு. இப்ப இந்த எல்லா வழக்குகள்லையும் இதுல பெரும்பாலான வழக்குகள் அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சுப்ரீம் கோர்ட்ல ஏன் வரும்னா விரிவான, அதாவது வாஸ்ட் எக்கானமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் உள்ள கேசஸ்ங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும். அங்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் மேல கொஸ்டின் எழுப்புறதுனால அங்க இது விசாரணைக்கு வரும் அப்படிங்கிறாங்க. இது ஒன்னா விசாரணை நடக்குமா தனித்தனியா நடக்குமா அப்படின்னு ஆய்வு செஞ்சா VOS செலக்ஷன்ஸ் அப்புறம் ஆரிகான் வழக்குகள்லாம் ஒரே கேள்வி, அந்த IEEPA இருக்கிற அதிகாரத்தை கேட்கறதுனால அந்த வழக்குகள் ஒன்னா வர்றதுக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டை ஒன்னா சேர்த்து விசாரிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. வேற சில வழக்குகள் அந்த IEEPAக்கு வெளியே இருக்கிற சில இதை கேட்ட வழக்குகள் தனியா கூட விசாரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாம இது எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட் ஒன்னா சேர்த்துக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபெடரல் சர்க்கியூட் கோர்ட்டோட தீர்ப்பு ஆகஸ்ட் 29 நான் இப்ப இந்த நியூஸ் ஐட்டம்ல வச்சிருக்கிறேன் இல்லையா, அது வந்தது. அது அக்டோபர் 14 வரைக்கும் அவங்க டைம் கொடுத்திருக்காங்க அப்பீலுக்கு போக. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கட்டாயம் செப்டம்பர் எண்டுக்குள்ள அப்பீலுக்கு போயிடுவாங்க அப்படிங்கறதும் இவங்க சொல்றாங்க. இந்த அப்பீல்ஸ் கோர்ட் வந்து அக்டோபர் 6 இதை விசாரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. வேகமா விசாரணை நடந்தா டிசம்பர் 2025 விசாரணை தொடங்கலாம். இல்லைன்னா ஜனவரி இல்லைன்னா பிப்ரவரி 2026. விசாரணைக்கு 3-6 மாதங்கள் ஆகும். தீர்ப்பு ஜூன் 2026க்குள்ள வர வாய்ப்பு இருக்கிறது. எமர்ஜென்சி டாக்கெட் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அந்த மெத்தட்ல எடுத்துக்கிட்டா ஏப்ரலுக்குள்ளேயே கூட தீர்ப்பு வரலாம். இதெல்லாம் இப்ப இருக்கிற நிலைமை. இந்த லீகல் வேலிடிட்டி இருக்கு இல்லையா, தீர்ப்பு ட்ரம்புக்கு எதிராக, அதாவது இந்த வரிகள் செல்லாதுன்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இதுல வந்து 2-3 சட்டங்களை பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்து நான் வரேன் இதோட லீகல் வேலிடிட்டி அப்படின்னு போகும்போது, ஆக்ஷன்ஸ் அண்டர் தி இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கானமிக் பவர்ஸ் ஆக்ட் IEEPA எல்லாம் இந்த வரிகள் முழுக்க செல்லத்தக்கதாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு அப்படிங்கறதா சட்ட வல்லுநர்கள் சொல்கிற
கருத்து. ஏன்னா அந்த சட்டத்துல ஒரு இடத்துல கூட டாக்ஸ் அல்லது டாரிஃப், அதாவது வரியை குறிக்கிற ஒரு சொல் கூட இல்லை அவரோட அதிகாரத்துல. இந்த அசாதாரண மற்றும் அவசர அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஜனாதிபதிக்கு பொருளாதார நடவடிக்கைகளை, பொருளாதார தடைகள், சொத்து முடக்கல், இந்த பொருளாதார நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரம் அளிக்கிறது. ஆனால் இந்த IEEPA 1977 சட்டம் வரிகள் என்ற வார்த்தையே குறிப்பிடவில்லை அப்படிங்கறதுதான் முக்கியமான ஆர்குமெண்டா எல்லா இடத்துலயும் வைக்கிறாங்க. ஆக சட்டப்படி இது நிலைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. இதுல என்ன காமெடின்னா, இந்த சட்டம் இருக்கு இல்லையா, இது வந்து congress.gov.in, இது அமெரிக்கன் பாராளுமன்றத்தினுடைய அபிஷியல் சைட்ல இருந்து இதை நான் எடுத்திருக்கிறேன். இதுல இந்த சட்டம், இந்த IEEPA 1977 இருக்கு இல்லையா, அது எதுக்கு வந்ததுங்கிறத இங்க ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறேன். Following committee investigations that discovered that the United States had been in a state of emergency for more than 40 years, Congress passed the National Emergencies Act NEA in 1976 and IEEPA in 1977. The pair of statutes placed new limits on presidential emergency powers. இந்த ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் இருக்கு இல்லையா, ஏற்கனவே இருக்கிற TWEA, அதாவது வந்து ட்ரேடிங் வித் தி எனிமி ஆக்ட், அப்புறம் இந்த நேஷனல் எமர்ஜென்சி ஆக்ட் தான். இதுல எல்லாம் இருக்கிற அதிகாரங்கள் இருக்குல்ல, அது வந்து கூடுதலான அதிகாரங்களா இருக்கு அமெரிக்க அதிபருக்கு. இந்த அதிகாரங்களை குறைக்கணுங்கிறதுக்காக ஏற்றப்பட்டதுதான் இந்த IEEPA சட்டம். அப்படின்னா என்னன்னா, இந்த சட்டத்துல அதிகாரம் இல்லைங்கிறத தான் ரொம்ப தெளிவா அவங்க எல்லா இடத்துலயும் சொல்லி இருக்கிறாங்க. ட்ரம்பை பொறுத்தவரையில இருக்கிறதா சொல்லிக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு கோர்ட்ல தோத்து போய் விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் அமெரிக்கால பொதுவாக எழுப்பப்படுக இருக்கிற நம்பிக்கை. இதுல என்னன்னா, இந்த TWEA ட்ரேடிங் வித் எனிமி ஆக்ட், NEA நேஷனல் எமர்ஜென்சி ஆக்ட், இதெல்லாம் தவறா பயன்படுத்துறதா தான் இப்ப வழக்கு. அதாவது அதுக்குதான் இந்த சட்டம் வந்தது, இதை இப்ப தவறா பயன்படுத்தி இருக்கிறாருங்கிறதா வழக்கு. இதை தவிர பாத்தீங்கன்னா, ட்ரம்போட வரிகள்ல பெரும்பாலானவை வந்து ஒரு எக்கனாமிக் ரீசன்ஸோ இல்ல ட்ரேட் ரிலேட்டட் ரீசன்ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் ஜியோ பொலிட்டிக்கல் பிரஷர் கொடுக்கறதுக்காக மட்டுமே விதிக்கப்பட்ட வரிகளா இருக்கு. அது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த வழக்குகள் நிக்காதுங்கிறதுக்கு. இந்த புவிசார் அழுத்தங்களுக்காக வரி விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியல், நான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்ச நாடுகளை மட்டும் இந்த பட்டியல நான் எழுதியிருக்கிறேன். இதுல வந்து இந்தியால ரஷ்யால எண்ணெய் வாங்கறதுக்காக சொன்னது, பிரேசில் அந்த போல்சனரோவை ஏன் கைது பண்ணினா, எனக்கு வேண்டியவர் அவரு, நீ அவர் ஆட்சியை கவிழ்த்தாலும் நீ வந்து அவரை எதிர்த்து நடவடிக்கை எடுக்க கூடாதுங்கிறது ட்ரம்போட நிலைப்பாடு. சிரியா அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கு. லாவோஸ் சீனாவோட நெருக்கமா உறவு இருக்கு. மியான்மர் சீனாவோட உறவு வச்சிருக்கிறாங்க. வடகொரியா அமெரிக்காவுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஈரான் அமெரிக்காவுக்கு எதிரான ஸ்டாண்ட் வச்சிருக்கிறாங்க. வெனிசுவேலா ரஷ்யாவோட எண்ணெய் வியாபாரம் பண்றாங்க. கியூபா அமெரிக்காவுக்கு எதிரான, இப்படி வந்து ஜிம்பாப்வே அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு. அப்புறம் மாத்திக்கிட்டாரு. வெறும் பொருளாதார காரணங்களுக்காகவும் இல்ல, சட்டத்திற்குள்ளே இல்ல, இந்த எல்லாரையும் ட்ரம்புக்கு எதிரான தீர்ப்பு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா ட்ரம்புக்கு எதிரான தீர்ப்பு, ஒரு அதிபருக்கு எதிரான தீர்ப்பு வருமா அப்படிங்கறத நம்ம ஆராயறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. நாம அதுக்காக என்ன எடுத்துக்கிறோம்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க அதிபர்களுக்கு எதிரான தீர்ப்புகள் அப்படிங்கிற சிலதை எடுத்துட்டு இருக்கிறேன் நான். யங்ஸ்டவுன் ஷீட் அண்ட் டியூப் கம்பெனி வெர்சஸ் சாயர். ட்ரூமன் ஜனாதிபதியா இருந்தப்ப எஃகு தொழிற்சாலைகளுக்கு எதிராக 1952 அந்த தொழிற்சாலைகளை அவர் நேஷனலைஸ் பண்ண முயற்சி பண்ணாரு. கொரிய போர் நடந்துகிட்டு இருந்தப்ப அதுக்கான ஸ்டீல் தேவைகள் இருந்ததுனால எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் 10340 மூலமா. ஆனா இது காங்கிரஸ் அப்ரூவல் வாங்கலன்னு உச்ச நீதிமன்றம் ட்ரூமனுக்கு எதிராக தீர்ப்பளிச்சது. அதன இந்த முன்னுதாரணம் ட்ரம்பினுடைய வழக்குக்கு பொருந்தும். அடுத்தது கிளின்டன் வெர்சஸ் சிட்டி ஆஃப் நியூயார்க் 1998 கேஸ். பட்ஜெட் செலவுகளை ரத்து பண்ண முயற்சி பண்ணார் கிளின்டன். காங்கிரசுடைய பட்ஜெட் அதிகாரம் ஆர்டிகல் 1 மீறுகிறதுன்னு சுப்ரீம் கோர்ட் இதுக்கு எதிராக தீர்ப்பளிச்சது. இதுவும் ட்ரம்புக்கு எதிரான வழக்குகளுக்கு பொருந்தும். ஒபாமாவோட மாசு கட்டுப்பாட்டு விதிகளுக்கு எதிராக போட்டது. இதுலயும் உச்ச நீதிமன்றம் ஒபாமாவுக்கு எதிராக தீர்ப்பளிச்சது. இதுல வந்து இதுவும் ட்ரம்புக்கு எதிராக
தீர்ப்பு வருவதற்கான முன்னுதாரணம். இதை கோர்ட் எடுத்துக்க முடியும். அடுத்து பைடன் வெர்சஸ் நெப்ராஸ்கா 2023. பைடன் வந்து அந்த மாணவர் கடன் தள்ளுபடிக்காக எடுத்துக்கிட்ட இதுல பட்ஜெட் அதிகாரத்தை மீறுது என்று அப்பையும் உச்ச நீதிமன்றம் பைடனுக்கு எதிராக தீர்ப்பளிச்சிருக்கு. ட்ரம்பின் வரிகளுக்கு எதிரான வழக்குகளுக்கு இது ஒரு முக்கியமான முன்னுதாரணம்னு சொல்லப்படுகிறது. ஏனெனில் IEEPA-வில் வரிகளுக்கு தெளிவான அனுமதி இல்லைங்கிற காரணம் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. இதை தாண்டி இன்னொரு கோணம் இதுக்கு இருக்கு. அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றத்தில் 9 நீதிபதிகள், இதுல 6 நீதிபதிகள் கன்சர்வேட்டிவ் ஆட்கள், பழைமைவாதிகள். ஜான் ராபர்ட்ஸ், கிளாரன்ஸ் தாமஸ், சாமுவேல் அலிட்டோ, நீல் கார்செட், பிரெட் கவானா, ஆமி கானே பேரட். இந்த 6 பேர்ல 3 பேரை ட்ரம்ப்பே அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப்போட அப்பாயின்மெண்ட்ல வந்தவங்க கார்செட், கவானா, பேரட். இந்த 6 பேர் தவிர மிச்சம் 3 பேர் வந்து ஜனநாயக கட்சி ஆதரவு உள்ள நீதிபதிகள். சோனியா சாட்டமாயோ, எலனா காகன், கேட்டன்ஜி பிரவுன் ஜாக்சன். இவங்க இந்த 6 பேரு வெளியுறவு மற்றும் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் ஜனாதிபதியின் அதிகாரத்தை பரந்த அளவில் ஆதரிக்கின்றனர் அப்படிங்கறதா செய்திகள்ல இருக்கிற கருத்து. அப்ப இவங்க வந்து ட்ரம்ப்புக்கு இது வந்து ஜனாதிபதியோட அதிகாரம், அதனால சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற நிலையை எடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 6 பேர்லயும் அந்த ட்ரம்ப் நியமிச்ச 3 பேர் இருக்காங்க இல்லையா, கார்செட், கவானா மற்றும் பேரட். இவங்க வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ங்கிற கொள்கையும் ஆதரிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இவங்க ட்ரம்ப்புக்கு ஆதரவான நிலையை எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ட்ரம்ப்புக்கு ஆதரவான தீர்ப்பு வருவதற்கான சில இடங்களும் அங்க மிச்சம் இருக்கு. இதை தவிர வேறு ஒரு கோணம் இருக்கு. காங்கிரஸினுடைய ஒப்புதல் இல்லாம இதற்கு முன்பு இருந்த அமெரிக்க அதிபர்கள் வரி விதித்திருக்கிறார்களா அப்படின்னு அதையும் நான் தேடினேன். நிக்சன் 1971 இம்போர்ட் சர்சார்ஜ்னு ஒன்று கிரியேட் பண்றாரு. என்னன்னா, அந்த பிரெட்டன் வுட்ஸை வந்து ஒரு டாலருக்கு நான் இனிமே தங்கம் மாத்தி தர மாட்டேன்னு சொல்லி பிரெட்டன் வுட்ஸை சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் முழுசா இல்லைன்னு சொல்லி அந்த பீரியட்ல 4 மாதங்கள் டெம்பரரியா போடுறாரு. அப்ப ஜப்பான், யூரோப்பியன் யூனியன்லாம் ரெசிப்ரோக்கல் டாக்ஸும் போடுறாங்க. இதுல அமெரிக்காவுக்கு ஒரு $500 மில்லியன் 1971 இழப்பும் வருது, அவ்வளவு நஷ்டமும் வருது. ஆனா என்னன்னா, 4 மாசம் டெம்பரரிங்கிறதுனால அது கோர்ட்டுக்கெல்லாம் போகாமலே முடிஞ்சு போயிடுது. அடுத்தது புஷ் வந்து ஸ்டீல் டாரிஃப் போடுறார் 2002. இத இல்லீகல்னு WTO தீர்ப்பளிக்குது. புஷ் வரிகளை திரும்ப வாங்கிக்கிறார், அவர் வந்து வித்ரா பண்ணிடுறாரு. அடுத்தது இது வந்து இப்ப என்னன்னா, WTO இப்ப இல்ல. WTO-வினுடைய அப்பலேட் அத்தாரிட்டி ட்ரம்ப்னாலேயே முடக்கப்பட்டிருக்கிறது. நடக்காம அதுக்கு ஆள் போட முடியாம நெருக்கடி கொடுத்து ட்ரம்ப் முடக்கி வச்சிருக்காரு. அதனால அது WTO-வுக்கு போகாது. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ட்ரம்ப் போட்ட டாரிஃப்ஸ், இதுல வந்து எஃகுக்கு, அலுமினியத்துக்கு எல்லாம் போட்டது, சீன பொருட்களுக்கு போட்டது, இப்படியானதெல்லாம் காங்கிரஸ் ஒப்புதல் இல்லாம தான் போட்டாரப்ப இதுல வந்து ஒரு $40 பில்லியன் வந்து கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு. 75,000 வேலை இழந்தது. இருந்தாலும் கூட CIT ட்ரம்ப்புக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. அதனால இந்த மாதிரி அது நிலையா, அதாவது ஒப்புக்கொள்ளப்படுற வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னா, 2025 இப்ப போட்டிருக்கிற வரிகள் வந்து அப்ப விட ரொம்ப அதிகம், நிறைய நாடுகளுக்கு பெரிய அளவுல போடப்பட்டிருக்கிறதுங்கிறதுனால கோர்ட் எதிரா தீர்ப்பளிக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆக நீதிமன்றங்களில் இதற்கெல்லாம் தடை விதிக்கப்படுகிற வாய்ப்புங்கிறது இருக்கு இல்லையா, அதை பற்றிய என்னோட ஆய்வுல வந்த முடிவு ஒரு 60-65% வாய்ப்பு தடை விதிக்கவும், மீதி ஒரு 30-35% வாய்ப்பு அங்க இருக்கிற ட்ரம்ப் ஆதரவாளர்கள், பெரிய முதலாளிகள் இந்த மாதிரியான ஆதரவோடு சேர்ந்து தப்பிச்சு போகவும் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். 70% வரைக்கும் கூட தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த தடை IEEPA வழியா விதிக்கப்பட்ட வரிகளுக்கு தான் பொருந்தும். அவர் அந்த சட்டத்தை மட்டும் பயன்படுத்தாம ஆக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 232 ஆஃப் தி ட்ரேட் எக்ஸ்பான்ஷன் ஆக்ட் ஆஃப் 1962, அப்புறம் செக்ஷன் 301 ஆஃப் தி ட்ரேட் ஆக்ட் ஆஃப் 1974, 2 சட்டங்களையும் பயன்படுத்தி இருக்கிறாரு. இந்தியாவுக்கு எதிரான வரிகள் இந்த சட்டங்களின் கீழ் வருகின்றன. அதனால ஒருவேளை IEEPA வரிகள் எல்லாம் தப்பு அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பளிச்சு அதை அமெரிக்க அரசு வித்ரா பண்ணிக்கிற நிலைமை வந்தாலும் அது இந்தியாவுக்கு பலனளிக்காதுங்கிறது அதுல இருக்கிற முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஆனா கோர்ட்டு ஏற்றுக்கொண்டு எல்லா வரிகளும் தொடரவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அப்படி தொடர்ந்தால் என்ன ஏறும், என்ன நடக்கும்? விலைவாசி உயரும். இந்த படத்துல இருக்க தொப்பி $15 இருந்தது, எப்பயும் அடிச்சுட்டு விலையை குறைச்சு போடுவாங்க இல்லையா, $15 அடிச்சுட்டு 16ன்னு போட்டாங்க. ட்ரம்ப் தான் மாத்தி பேசினார்ல, திரும்ப வெளியடிச்சு $17.5 போட்டாங்க இல்லையா. விலைவாசி உயரும், வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் உயரும், இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சே இருக்குது.
அதனாலதான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா வட்டி விகிதத்தை குறைக்கணும் அப்படின்னு பெடரல் ரிசர்வ் நெருக்கடி கொடுக்கிறார். அமெரிக்காவை பொறுத்தவரை பெடரல் ரிசர்வ் வந்து ஜெனரலா அவங்க அமெரிக்க அதிபர்கள் சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படாது. இது வந்து அமெரிக்காவை பார்த்துதான் உலகம் முழுக்க பல நாடுகள்லையும் இப்ப ரிசர்வ் பேங்க் கவர்னரா ரகுராம ராஜன் இருந்தப்ப அவரு இவங்க சொன்னதை கேட்கல, உர்ஜித் பட்டேல் வந்து முடியாது போனாரு, இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லையா, இந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் வந்தது இல்லையா. ரிசர்வ் வங்கிகளுக்குரிய தன்னாட்சிங்கிறது அமெரிக்காவுடைய ஃபெட்டை பார்த்து வந்தது. 1913 தொடங்கி அவங்க செய்தவை, திரும்ப நிக்சன் ஷாக்குக்கு பிறகு கொடுத்த தன்னாட்சி, இதெல்லாம் சேர்ந்து வந்ததுதான். அதனால ஃபெட் வந்து எடுக்கிற முடிவுகள் தான். இன்ஃபிளேஷன் அதிகரிச்சா அவங்க வட்டியை குறைக்க மாட்டாங்க. பணவீக்கம் விலைவாசி உயருது, பணவீக்கம் அதிகமாகுது, அதனால வட்டி குறைப்பு செய்யல. ஆனா வட்டியை குறைக்கணும் அப்படின்னு ஃபெட்டுடைய சேர்மனை ரொம்ப நெருக்கடி பண்றார் ட்ரம்ப். வட்டியை குறைச்சா பணப்புழக்கம் அதிகமாகும். அது மட்டும் இல்ல, அரசாங்கம் கட்டுகிற உலகத்திலேயே மிகப்பெரிய கடன்கார அரசு அமெரிக்க அரசு தான். அரசாங்கம் கட்டுற கடனுக்கான செலவு குறையும். இதெல்லாம் ட்ரம்பினுடைய எதிர்பார்ப்பு. இந்த ஜெர்மன் சித்தாந்தத்துல மார்க்ஸ் எழுதியிருப்பார், முதலாளித்துவம் பணத்தை குவித்தவுடன் அரசு முதலாளித்துவத்துடன் பிச்சை எடுக்க வேண்டும். முதலாளித்துவம் பணத்தை குவித்தவுடன் அரசு முதலாளித்துவத்திடம் பிச்சை எடுக்க வேண்டும். இறுதியில் அது உண்மையில் பிந்தையவர்களால் வாங்கப்படுகிறது என்பது வெளிப்படையாகிறது அப்படின்னு ஜெர்மன் சித்தாந்தத்துல எழுதியிருப்பார். அந்த மாதிரி அமெரிக்க அரசினுடைய கடன்கள் இருக்கு இல்லையா, இது வந்து அமெரிக்காவுடைய ட்ரெஷரியினுடைய அபிஷியல் சைட்டு. அவங்க வச்சிருக்கிற பிஸ்கல் டேட்டா டெய்லி அப்டேட் பண்றாங்க. அவங்க ஹாலிடேஸ்க்கு முன்னாடி 28/8 இப்ப 2 நாளைக்கு முன்னாடி இருக்கிற நிலவரப்படி அமெரிக்க அரசனுடைய கடன்கள் அதுல இருக்கிறத பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 28 நிலவரப்படி $37.31 ட்ரில்லியன். கடைசி காலம் தான் டோட்டல் பப்ளிக் டெப்ட் அவுட்ஸ்டாண்டிங். $37.31 ட்ரில்லியன். 37க்கு பிறகு 12 சைஃபர் போட்டுக்கணும். டாலருங்கிறதுனால இப்ப நம்ம ஊர்ல ஒரு 88 ரூபா சில்லற, நீங்க 37க்கு அப்புறம் ஒரு 12 சைஃபர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 88 சில்லறையில பெருக்குனீங்கன்னா வர்றதான் அமெரிக்காவுடைய இன்றைய கடன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இன்ட்ரா கவர்மெண்டல் ஹோல்டிங்ஸ்ங்கிறது நடுவுல இருக்கிற காலம். இந்த காலம் இத பாத்தீங்கன்னா $7 ட்ரில்லியன் தான் இன்ட்ரா கவர்மெண்டல் ஹோல்டிங்ஸா இருக்கு. டெப்ட் ஹெல்டு பை பப்ளிக்னா யாரு, நீங்களும் நானும் அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்க அரசாங்க பத்திரங்களை வாங்கி வச்சுக்க போற நிலைமையில எல்லாம் இல்ல. முதலாளிகளிடமிருந்து அரசு வாங்கி இருக்கிற கடன் $29 ட்ரில்லியன். 29 போட்டு 12 சைஃபர் போட்டு டாலர் போட்டு அப்புறம் ஒரு 88 சில்லறையில பெருக்கினா ரூபாயில காசு கிடைக்கும். எவ்வளவுன்னு பெருக்கி பார்த்துக்கலாம். அவ்வளவே அரசாங்கத்திற்கு கொடுத்தது யாரு, அரசு முதலாளித்துவத்திடம் பிச்சை எடுக்க வேண்டும் ஜெர்மன் சித்தாந்தத்துல சொன்னார் இல்லையா, அந்த இடத்த ரொம்ப பட்டவர்த்தனமாக இது காட்டியிருக்கு. இப்ப இவ்வளவு கடனுக்கு அந்த $37 ட்ரில்லியன் வட்டி கொடுக்கணும். இந்த வட்டி செலவு அதிகமாக்குது. வட்டி விகிதத்தை குறைச்சிட்டா செலவு குறையும். இவ்வளவுதான் ட்ரம்போட எதிர்பார்ப்பு. இதை தவிர இந்த வட்டி விகிதம் குறைக்கும் போது பணப்புழக்கம் அதிகரிக்கும், விலைவாசி ஏறினால் மக்கள் சமாளிப்பாங்க, அதனால நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை மக்கள் ஃபீல் பண்ண மாட்டாங்கிறது ட்ரம்பினுடைய எதிர்பார்ப்பு. அதனால ஃபெட் சேர்மன் ஜெரோம் பாவலுக்கு இன்னுமே பதவி காலம் இருந்தா கூட அவரை நீக்கணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா ஃபெட் சேர்மன் நீக்கின வரலாறு இல்லை. எச்சரிக்கை பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா, அங்க ஃபெட்டனுடைய கவர்னர்கள் ஒருத்தரா இருக்கிற லிசா குக் அப்படிங்கிற பெண்மணியை நீக்கிட்டார். ஒரு கவர்னரை, அமெரிக்காவுடைய ஃபெட்டனுடைய ஒரு கவர்னரை நீக்கினதுங்கிறது வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. என்னன்னா, நான் எச்சரிக்கை செய்கிறேன் அப்படிங்கிறது ட்ரம்பினுடைய நிலைப்பாடு. இந்த பெடரல் ரிசர்வ் அல்லது ரிசர்வ் வங்கி, அந்த நாட்டினுடைய மத்திய வங்கியை ஒரு அரசு கட்டுப்படுத்தினா என்ன ஆகுங்கிறதுக்கான அனுபவம்னு எடுத்துக்கிட்டா, துருக்கியில எர்டோகன் அரசு வந்து வட்டியை குறைக்க அவங்க ஒத்துக்கலன்ட்டு அங்க இருந்து ரிசர்வ் வங்கி கவர்னர், அவங்களோட சேர்மன் கவர்னர் எப்படியாலும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நீக்கிடுறாங்க அவங்களோட இன்சார்ஜ். 20 மாசத்துல 3 பேர்த்த மாத்துறாரு. ஏன் நானே வரவன் எவனும் இவர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறேன், என்ன உள்ள பிரச்சனை வரும்னு தெரியும், ஒரு எக்கானமி தெரிஞ்ச ஆளுக்கு தெரியும், இவருக்கு தானே தெரியாது. 3வது நீக்கம் மார்ச் 2021 செய்யறார். அப்ப அந்த நாட்டினுடைய பணவீக்கம் 16.7%. இதுல இருந்து 19 மாசம் கழிச்சு அக்டோபர் 2022 பணவீக்கம் எவ்வளவு தெரியுமா இருந்தது, 85.5%. 85% பணவீக்கம் அப்படிங்கிற அளவுக்கு போய் அதுக்கு பிறகு அதை சரி பண்ணணும்னு திருப்பி வட்டி ஏத்துறாரு. என்னன்னா, வட்டியை குறைக்கலன்னு ஆளெல்லாம் மாத்தினார் இல்லையா. இந்த கலைபுரத்துல மார்ச் 2024 வட்டி எவ்வளவு தெரியுமா போய் நின்னுச்சு, 50% வட்டி. ஹவுசிங் லோனுக்கு கூட 43% வட்டி, 40% வட்டி. இப்ப வரைக்கும் துருக்கியில இருக்கிற நீங்க நேரம் தெரியாம வட்டியை குறைச்சனுடைய விளைவு இப்ப தலைகீழா போய் நிக்குது.
இன்னொரு உதாரணம் அர்ஜென்டினா. போல்ஸ்மேன் அரசு அதோட அதிபரா இருந்தவர் 2013 இருந்து அந்த ரிசர்வ் வங்கியினுடைய சேர்மனா இருக்கிறவங்க 8 பேர்த்த மாத்திருக்காரு. இதே பீரியட்ல அமெரிக்கால 3 பேர் தான் மாறி இருக்காங்கிறது ஒரு கம்பாரிசன். இந்த நடவடிக்கைகள்ல ஏப்ரல் 2024 அந்த நாட்டுல இருந்த பணவீக்கம் எவ்வளவு தெரியுமா? 292%. ஒவ்வொரு பொருளும் 3 மடங்குக்கு மேல விலை ஏறியது அப்படின்னு அர்த்தம். நீங்க 100 ரூபாய் அடுத்த வருஷம் 300 ரூபாய்க்கு வாங்கணும்னு அர்த்தம். அமெரிக்காலே பாத்தீங்கன்னா 1970 நிக்சன் வந்து வில்லியம் செஸ்னி மார்டின் அப்படிங்கிற சேர்மனை நீக்கிறார். சோ ஃபெட் சேர்மன் நீக்கி இருக்கிறாங்க, நான் தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீக்கிட்டு ஆர்த்தர் பர்ன்ஸை கொண்டு வர்றார். அந்த வருஷம் அது எலெக்ஷன் இயர், பணப்புழக்கம் அதிகரிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். 1971 3.3% இருந்த பணப்புழக்கம் இவரை நீக்கி இந்த மாதிரி வட்டி விகிதத்தை குறைச்சு எல்லாம் பண்ணின பிறகு 1974 11.8% ஆச்சு. இது உலக கடைசியா டாலரின் மீதான நம்பகத்தன்மையை அப்போதும் குறைச்சது, இப்பயும் குறைக்குது. இப்போ குறைக்குதுன்னா டாலருக்கு மீதான நம்பகத்தன்மைன்னு ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. படத்துல கேட்பான்ல, பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா தெரியாது, ஆனா அது வர்றத சில அறிகுறிகள்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படிமா இல்லையா? என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா? யாராவது மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. கனெக்ஷன் அன்ஸ்டேபிள்னு காட்டுது. பேய் வர்றது சில அறிகுறிகள்ல தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவான் இல்லையா? அது மாதிரி டாலர் இருக்கிறதாங்கிறதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. என்னன்னா இதை தாண்டி போயிட்டணும். ரைட், இன்னும் ரிசர்வ் கரன்சி டாலர் தான். உலக அளவுல ரிசர்வ் கரன்சி டாலர் தான். இன்டர்நேஷனல் ட்ரேட் கரன்சி டாலர் தான். இதுக்கெல்லாம் ஆபத்து வரக்கூடாதுன்னா ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பகிச்சுக்க கூடாது. மத்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க? வேற முடிவு எடுப்பாங்க. ஒரே நேரத்துல வரியை போட்டு ட்ரம்ப் என்ன பண்ணிருக்கிறார்? அதுதான் பண்ணிருக்கிறார். அது அணி மாற்றங்களை நோக்கி நகர செய்திருக்கிறது. இதுதான் அடுத்த ஸ்லைடு. ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு பேசினார் இல்லையா மோடி? அதை விட ரொம்ப புலகாங்கிதமா மை ஃப்ரெண்ட் லோலன் ட்ரம்ப் தான் சொன்னார். இவர் திருப்பி சொன்ன மாதிரி நல்லா அந்த வீடியோ திரும்ப போட்டு கேட்டீங்கன்னா தெரியும். மை ஃப்ரெண்ட் லோலன் ட்ரம்ப் அப்படின்னாரு இல்லையா? அந்த மோடி இன்னைக்கு எங்க போய்க்கிறாரு? படத்துல பாருங்க, யாருக்கிட்ட கையை நீட்டிக்கிட்டு இருக்கிறாரு? சீனா கிட்ட போய் கிட்டத்தட்ட காப்பாத்துங்கன்னு நின்ட்டார். படம் கூட அப்படிதான் இருக்கு. அவர் மேல இருக்காரு, அவர் கீழே இருக்காரு. அதுவும் அப்படி நாசுக்கா எல்லையில அமைதி இருக்கிறதுங்கிறது உறவுகள் நல்லா இருக்கிறதுக்கான இன்சூரன்ஸா செயல்படும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இதுல இருக்கும் பாருங்க. மோடி told Xi that peace along border is like insurance policy for ties. அதாவது வந்து நீங்க எல்லையில பிரச்சனை பண்ணாதனால்தான் நாங்க கொஞ்சம் அமெரிக்கா பக்கம் போயிட்டேன், கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். வேற என்ன அர்த்தம் இப்ப போயிட்டு திடீர்னு இப்ப பேசுறதுக்கு? ஆக அமெரிக்காவை மட்டுமே போய் ட்ரம்ப்புக்கு பிரச்சாரம் பண்ணி ட்ரம்ப்புக்கு நான் க்ளோஸ், ட்ரம்ப் எனக்கு சேர் இழுத்து போட்டாரு, நாங்க வந்து அமெரிக்காவோட கைப்புள்ள அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த மோடி இன்னொரு பக்கம் போகிற நிலைமையை கொண்டு வந்தது யார்? ட்ரம்ப்பினுடைய வரிகள். நல்லா பாத்தீங்கன்னா இந்தியா விடுதலை அடைஞ்சப்பையும் சரி, கை தூக்கி விட்டது கம்யூனிச முகாம் தான். அமெரிக்கா ஹெல்ப் பண்ண தயாரா இல்லை. நீ எனக்கு மார்க்கெட் ஆயிரு, நீ ப்ரொடியூசரா மாறக்கூடாதுங்கிறது அமெரிக்காவோட ஸ்டாண்டு. சோவியத்து தான் உங்களை ப்ரொடியூசரா மாத்துறதுக்கு ஹெல்ப்புக்கு வந்தது. இன்னைக்கும் சீனா தான் வருது, சீனா வரும். சரி சார், சீனா கம்யூனிஸ்ட் நாடா, நீங்க பாட்டுக்கு சந்தடி சாக்கிர சொல்லிட்டு போறீங்க அப்படிங்கிற கேள்வி பின்னாடி இருந்து கேக்குது. சீனா முதலாளித்துவ கட்டமைப்பை புரிந்து கொண்ட, அந்த கட்டத்தில் அடைய வேண்டிய வளர்ச்சிகளை அந்த கட்டமைப்பில் தான் அடைய முடியும் என்று புரிந்து கொண்ட நாடு. முதலாளித்துவ கட்டமைப்பை புரிந்து கொண்ட, அந்த கட்டமைப்பில் மட்டும்தான் அடைய முடியும் என்பதை புரிந்து கொண்ட நாடு. இதுல வந்து சிபிசி சென்ட்ரல் கமிட்டி சார்ட்ஸ் பாத் டு அச்சீவ் அன் அட்வான்ஸ்டு சோசியலிஸ்ட் சொசைட்டி பை 2050. இது வந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழுவினுடைய தளம், அவங்களோட அபிஷியல் சைட், அதுல இருந்து எடுத்த ஸ்லைடு இது, அங்கிருந்து எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது. அவங்கள பொறுத்தவரையில நாங்க இப்ப கம்யூனிஸ்ட் எல்லாம் சொல்லிக்கல, ஆனா முன்னேறிய சோசியலிச சமுதாயத்தை 2050 அடைவதற்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிற நாடு இது. வந்து சீனா வந்து அங்க வெளிநாட்டு முதலீடுகளுக்காக வச்சிருக்கிற தளம் இது. இது சீன அரசனுடைய தளம். இதுல அவங்க தெளிவா சொல்றாங்க, in 2017 China drafted a 2-stage development plan for the 2020 to 2050 period. The plan draws a
development environments and conditions both domestically and internationally. In the first stage from 2020 to 2035, China will build upon its already established moderately prosperous society to realize basic socialist modernization. In the second stage from 2035 to 2050, China will build on the foundation to become a prosperous, strong, domestic, culturally advanced, harmonious and beautiful modern socialist society. சோ அவங்க தெளிவா தான் இருக்கிறாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஒரு கம்யூனிஸ்ட்னா எப்படி இருக்கும்? கம்யூனிஸ்ட்னா செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது, கம்யூனிஸ்ட்னா பழைய ஜோல்னா பைய மாட்டிட்டு அலையணும். இந்த பார்வையில இருந்து நமக்கு சீனா கொஞ்சம் வித்தியாசமா தெரியறதுனால நாம குழப்பிக்கிறோம். ஆக இப்பவும் நமக்கு உதவிக்கு வருவது இன்னொரு கம்யூனிஸ்ட் நாடு சீனா. அதெல்லாம் இல்ல பண்ணி அமெரிக்கா கிட்ட என்கிட்ட வராதெல்லாம் சொல்லாது, திரும்ப போவாதையான்னு வேணா சொல்லும். ஆக இந்தியா சீனாவை நோக்கி திரும்புகிறது, அமெரிக்காவை விட்டு விலகி. ரொம்ப முக்கியமான இடம். அடுத்தது பிரிக்ஸ். பிரிக்ஸ் பேசுனதுக்கே வரி போட்டவர் ட்ரம்ப், வரி போடணும்னு சொன்னவர். பிரிக்ஸ் நாடுகள்லாம் கொள்கை எல்லாம் கிடையாது, ஒரே இதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அதுல சீனா அமெரிக்காவுக்கு ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுத்தா, இந்தியாவும் பிரேசிலும் அமெரிக்காவோட இணக்கமான ஸ்டாண்ட் எடுத்தாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் ஒன்னாக்கி இருக்கிறார் ட்ரம்ப். ஈரானை சேர்க்கணும் அப்படின்லாம் நினைக்கும் போது சீனா சொன்னா வெளிப்படையா அது ஒரு வெஸ்டர்ன், இது மேற்கத்திய எதிர்ப்பு அணியாகிவிடும் அப்படின்னு தயங்கினவர் லூலா, பிரேசிலினுடைய பிரசிடென்ட் லூலா டி சில்வா. அதெல்லாம் வேணாங்க, நம்ம வெஸ்டர்ன் அலையை எதிர்க்கிறோம் அப்படின்னு நினைச்சு தெரியுமா சொல்றார். வெனிசுவேலா, பொலிவியா, ஸ்வீடன், சீனா, யூரோப்பியன் யூனியன் போன்ற நாடுகளுடன் வணிகம் செய்ய நான் எதற்கு டாலரை வாங்க வேண்டும்? கேட்டது யாரு? அவங்களையே நம்ம வெளிப்படையா எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்ன லூலா. நான் கட்டுப்படுத்த முடியாத நாணயத்திடம் நான் எதற்கு சிக்கி இருக்க வேண்டும்? அதுவும் எங்கள் நாணயத்திலேயே வணிகம் செய்ய இந்த நாடுகள் தயாராக இருக்கும்போது. லூலா டி சில்வாவினுடைய வார்த்தைகள் இவை, ஸ்ட்ரைட்டாவே வெர்பாட்டிம். இதுதான் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிற இடம். பிரிக்ஸ்ல 10 நாடுகள் இப்ப இருக்கு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சவுத் அமெரிக்கா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஈரான். இந்த 10 நாடுகளோட மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில 10%. முதலாளித்துவத்தை பொறுத்தவரையில மக்கள் தொகை எப்பயுமே சந்தை தான். அடுத்தது ஜிடிபி, பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி, பிபிபியில உலகினுடைய மொத்த ஜிடிபியில 37.3% இந்த 10 நாடுகளிடம் இருக்கிறது. ட்ரம்ப்போ மற்றவங்களோ கவனிக்க தவறிய, ஆனா சீனா கவனிச்சு அமைதியா மனசுல வச்சுக்கிட்டு திட்டமிடுறது தான். முன்னாடி மாதிரி பிரிக்ஸுக்கு இனிமே தனியா ஒரு நாணயம் எல்லாம் வேணாம். ஏன்னா முந்தி ஒரு நாட்டுக்கு வணிகம் பண்ணணும், நீங்க ட்ரேடுக்கு இடையில கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு காமன் கரன்சி வேண்டி இருந்தது. ஆனா இன்னைக்கு அது தேவையில்லை. இன்றைக்கு இருக்கிற கணினி யுகத்தில், ஏஐ யுகத்தில் இந்தியா 1 கோடி ரூபாய்க்கான பொருளை யுஏஇக்கு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு அனுப்புதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில யுஏஇக்கு அனுப்புனதுன்னு 1 கோடி ரூபாய்ன்னு எழுதுவாங்க. யுஏஇல இந்தியாவிலிருந்து வந்த பொருட்கள் 4.19 லட்சம் திர்ஹாம்னு எழுதிட்டு போயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. இப்ப நான் கன்வெர்ட் பண்றதுக்காக ஒரு கரன்சி வேணும் அப்படிங்கிற இடமே கிடையாது. அதனால பிரிக்ஸ் பேன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, நீ ஆரம்பிச்சா நான் வரி போடுவேன்னு அமெரிக்கா மிரட்டி, இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அதெல்லாம் இல்லாமலேயே டாலரினுடைய டிபெண்டன்சியை ஒழித்து அல்லது அகற்றி அது இல்லாமல் நகர்ந்து இன்டர்நேஷனல் ட்ரேடு நடக்கும் அப்படிங்கிற இடம் வந்துருச்சு. அந்த இடத்தை நோக்கி ஸ்டியரிங்க ட்ரம்ப் அவருக்கே தெரியாம திருப்பி விட்டுட்டார் அப்படிங்கறதா என்னோட பார்வை. இந்த டாலரோட இடத்துக்கு இன்னொரு கரன்சி வரலாமா, வந்தா எங்க மேலாதிக்கம் என்ன ஆகுறது அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட இல்ல அமெரிக்காவோட கவலை எல்லாம். ஆனா நான் அட்லாண்டிக் கவுன்சிலுடைய டேட்டா, 54% of the world exports are denominated in dollars in 2023 according to the Atlantic Council. இன்றைய நிலவரமே என்ன இருக்குது? உலக வணிகத்தில் 54% மட்டும்தான் அமெரிக்காவிடம் டாலரில் இருக்கிறது. நீங்க 50க்கு கீழே போனா நீங்க என்னாச்சு, மெஜாரிட்டிங்கிற இடமே போயிடும் இல்லையா? இதை தவிர இது 50க்கு கீழே போகுங்கிறத ட்ரம்ப் கொண்டு வந்து சேர்த்துருவார்னு நான் நினைக்கிறேன். இது 50க்கு கீழே போறது நம்ம எல்லாம் என்ன
டாலருடைய ஆதிக்கம் ஒழிவது அப்படின்னா அந்த இடத்துக்கு இன்னொன்னு வரணும். நான் என்ன சொல்றேன், என்ன ஒருத்தர் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்னா நான் அடிமையில இருந்து முழுசா விடுவிக்கிறதா இல்ல இந்த முதலாளி இந்த உரிமைய ஓனர் எனக்கு கொடுமைக்காரனா இருக்கான், இவனோட நல்ல முதலாளி வேணா நான் அடிமையாவே இருப்பேன்னு கேட்கறதா? கிட்டத்தட்ட அதே இடம்தான். டாலரோட இடத்துக்கு இன்னொரு இன்டர்மீடியட் கரன்சியா இன்னொரு கரன்சி தேவை இல்லை. அது தேவைப்படுற இடமும் இனி வராது. அந்த இடம் வராமலே டாலர் மெஜாரிட்டிங்கிற இடத்தை இறந்துரும். டாலர் பெரிய கரன்சியாக இருக்கும், பெரும்பான்மை கரன்சியாக இருக்காது. இந்த இடத்துல என்ன ஆகும்னா இது குறைய குறைய நீங்க இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா எதை கேட்டாலும் யூஎஸ் டாலர்ல தான் விலை. நீங்க எதை வேணும்னு கேட்டாலும் யூஎஸ் டாலர்ல தான் விலை சொல்லுவாங்க. அந்த இடம் தகர்ந்து விடும். இதுக்கு பதிலா நான் இதுல சொல்றேன் நீ அப்படி பாத்துக்கங்கிற இடத்துக்கு நம்ம மாறுவோம். அதனால ரிசர்வ் கரன்சியா டாலர் இருக்கிற இடமும் மாறும். இந்த ஸ்லைட்லயே என்ன இருக்குன்னா 50% of the world's foreign currency reserves assets held by central banks are held in dollars according to IMF. IMF என்ன சொல்லுதுன்னா ஃபாரின் கரன்சி ரிசர்வ் உலக நாடுகளுடைய மத்திய வங்கிகள் வச்சிருக்கு இல்லையா, அதுல 57% தான் டாலரா இருக்கு. ஏற்கனவே டாலர் தடுமாறிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைட்லயே கீழே இருக்கு. அண்ட் ட்ரம்ப் இஸ் சேஞ்சிங் தட் அப்படிங்கிறது இந்த நியூஸ் ஐட்டத்திலேயே அவங்களே சொல்லிட்டாங்க நான் சொல்றதுக்கு முன்னாடியே. இதுல நீங்க எந்தெந்த கரன்சில எவ்வளவு இருக்குங்கிறது நம்ம கடைசி ஒரு வருஷத்தை மட்டும் பார்த்துக்கலாம். இது கரன்சி காம்போசிஷன் ஆஃப் அபிஷியல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் 1965 to 2024 fourth quarters. யூஎஸ் டாலர் 57.8%, யூரோ 19.83% இந்த வரிசையில வந்துகிட்டு இருக்கு. இப்ப யூரோ அமெரிக்கா டாலரை ஓவர்டேக் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனா அது இல்லாமலே டாலர் தன்னுடைய இடத்தை இழக்கும். அப்படி இழக்கிற இடத்துக்கு போகும். சரி, அப்படி போனா இதுல 2017 ட்ரம்ப் முதல் தடவையாக பதவிக்கு வந்ததிலிருந்து இதுவரையான காலத்துல டாலர் கையிருப்பை குறைத்த நாடுகள்னு ஒரு பட்டியல் சொல்றேன் கேட்டுக்கங்க. சைனா 2010 டாலர் கையிருப்ப அவங்களோட ரிசர்வ்ல 65% டாலரா இருந்தது. அது 2025 58% ஏற்கனவே குறைஞ்சிருச்சு. ரஷ்யா அவங்களோட ரிசர்வ்ல 40% தான் டாலர் இருந்தது, இப்ப வெறும் 15% தான் இருக்கு. இந்தியா 2017 64% டாலர் ரிசர்வ் இருந்தது, இன்னைக்கு வெறும் 59% தான் இருக்கு. துருக்கி 2017 50% டாலர் ரிசர்வ்ல வச்சிருந்தாங்க, இப்ப 40% தான் இருக்கு. பிரேசில் 2017 62% டாலர் ரிசர்வ் வச்சிருந்தாங்க, இப்ப வெறும் 57% தான் இருக்கு. சவுதி அரேபியா 2017 70% டாலரா வச்சிருந்தாங்க, இப்ப 65% தான் வச்சிருக்கிறாங்க. ஆக இப்படியாக டாலர் ரிசர்வ் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. நம்ம போன உரையில டாலர்னு அடிச்சா இனிக்கும், சர்க்கரையும் எழுதுனா இனிக்கிற மாதிரி டாலர்னு அடிச்சா மதிப்பு இருக்கும்னு சொன்னோம்ல, அந்த இடம் மறைந்து கொண்டே வருகிறதுங்கிறதா உண்மை மெதுவா நடக்குது. இப்ப ஒரு கரன்சியோட ஸ்டெபிலிட்டி பத்தின ஃபேக்டர்ஸ்ல அது அவன் நாட்டோட அந்நிய கடனும் ரொம்ப முக்கியமானது. ஃபாரின் டெப்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. அமெரிக்காவோட ஃபாரின் டெப்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா $35.5 trillion. இது அவங்களோட ஜிடிபியில 130%. அதுவே டாலரோட இதுக்கு போட்டியா நம்ம பார்க்கிற யூரோப்பிய யூனியன் இருக்கு இல்லையா, யூரோவோட யூனியன், யூரோவுக்கு 14.5 trillion யூரோ கடன், அதாவது $15.2 trillion. இது அந்த யூரோப்பியன் யூனியனுடைய ஜிடிபியில 83% தான். ஒரே விஷயம், யூரோவுக்கான வட்டி அதிகமா இருக்கு. டாலரினுடைய உலகளாவிய ஆதிக்கம் கடன் வட்டி விகிதங்களை குறைவாக வைத்திருக்க உதவுகிறது. அந்த இடமும் அடிபடும் இதுல போக போக அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதனால யூரோ வளர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவான கரன்சிக்கான தேவை இனி இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. எனவே இன்னொரு பெரிய கரன்சி வளர்றதுக்கு பதிலா காமன் கரன்சிங்கிற இடமெல்லாம் போய் நார்மலாவே ட்ரேட் நடக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னைக்கு காலையில வந்த செய்தி. இந்த இன்னைக்கு காலையில ஆக்சிடென்டலா கண்ணில் பட்டுச்சு. சென்ட்ரல் பேங்க்ஸ் நவ் ஹோல்ட் மோர் கோல்டு than யூஎஸ் ட்ரெஷரிஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் 30 years. யூஎஸ் ட்ரெஷரின்னா யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸ், அதாவது டாலர் கையிருப்பு ரிசர்வ் வங்கி மாதிரியான வங்கிகள் யூஎஸ் ட்ரெஷரி பாண்டா தான் வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கிறத விட தங்கத்தை அதிகமா வச்சிருக்கிறாங்க. நம்ம கரன்சியை பத்தி மட்டும்தான் இது வரைக்கும் பேசணும், தங்கத்தை பேசல.
அமெரிக்க டாலரை விட தங்கத்தை அதிகமாக உலகத்தினுடைய மத்திய வங்கிகள் வைத்திருக்கின்றனங்கிறது இன்னைக்கு காலையில வந்த நியூஸ். ஆகஸ்ட் 31 நேத்து நியூஸ் இன்னைக்கு காலையில தான் நான் பார்த்திருக்கிறேன். அப்ப டாலரை தங்கம் ஓவர்டேக் பண்ணிருச்சு. இன்னொரு கரன்சி டாலரை ஓவர்டேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப நீங்க தங்கம் வச்சுக்கலாம், ஆனா ஃபாரின் ட்ரேடுக்கு டாலர் வேணும்ல அப்படிங்கிற இடத்தான் இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு வந்தோம். ரொம்ப சிம்பிளா, நான் போன மாசத்துல வியட்நாம் போயிருந்தேன். அங்க போகும்போது கரன்சி எல்லாம் வேணும்னா அங்க சில்லற, நான் ஃபூக்வாக்னு ஒரு ஐலண்டுக்கு போனேன். என்னன்னா, நான் ஜனவரிலையும் ஜூலைலையும் ஏதாவது ஒரு கடற்கரையில அமைதியா கழிக்கிற பழக்கம் உண்டு என்னோட தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக. அப்ப அது ஒரு சின்ன இடம், அங்க உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. இப்ப குரோக் சொன்ன அட்வைஸ், நீங்க யூஎஸ் டாலர் இங்க இந்தியாவில மாத்தி எடுத்துட்டு போங்க. யூஎஸ் டாலரை கொடுத்துட்டு அங்க நீங்க வியட்நாமிஸ் டாங்க கேட்டீங்கன்னா சில்லறை கேட்டாலும் கொடுப்பாங்க. நீங்க வியட்நாமிஸ் டாங்ல பெரிய டினாமினேஷன் கொடுப்போம், எங்க சில்லறையா கேட்கும் போது கொடுக்க தயங்குவாங்க. ஆக யூஎஸ் டாலர் இருந்தா எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். அப்ப நமக்கு இன்னி வரைக்கும் யூஎஸ் டாலர் இப்படியான தேவைகள் இருக்கு. எங்க இறங்கினாலும் சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இறங்கி மாத்துறதுக்கும் தேவையா இருந்தது, அங்கேயும் தேவையா இருந்தது, அப்படிங்கிற நிலைமை இருக்கு இல்லையா? இந்த இடம் மாறுமா? ரொம்ப முக்கியமான விஷயம். not built in a day. ஒரு நாள்ல எதுவும் நடக்காது, நடக்குது, நடந்துகிட்டே இருக்கு. குழந்தை வளர்றது போல இவங்க சின்ன பிள்ளை தாத்தாவாகிற வரைக்கும் எவ்வளவு காலம் ஆகுமோ அது மாதிரியான வேகத்துல, ஒரு கடிகாரத்துல முள்ளு நகர்றது நம்ம கண்ணுக்கு தெரியாதுல்ல, அது மாதிரியான வேகத்துல இது நடந்துகிட்டே இருக்கு. அப்படி இடையிடையே இப்ப ட்ரம்போட ஆக்ஷன் எப்படி விரைவாக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இருக்கு இல்லையா? நீங்க 1944 இருந்து 2025 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, 1944 இருந்து 58 காலம் பிரிட்டன் உட்ஸ் தொடங்கின காலம். அப்போ உலக வணிகத்துல 80% டாலர்ல நடந்துகிட்டு இருந்தது. ஏன்னா உலகத்துல இருந்த மொத்த தங்கத்துல 66% அமெரிக்காவில இருந்தது. 1958 கன்வெர்டிபிளா மாத்தினப்ப, டாலரை முழுக்க கன்வெர்டிபிளா மாத்தினப்ப கூட 75 இருந்து 80% நடந்துட்டு இருந்தது. 71 to 73 பிரிட்டன் உட்ஸ் அவர் கை கழுவினார் இல்லையா, நிக்சன், அந்த பீரியட்ல டாலரோட பங்கு இன்டர்நேஷனல் ட்ரேட்ல 75 இருந்து 65% மாறிச்சு. ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எல்லாம் மற்ற நாட்டு கரன்சிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சது. காரணம் அமெரிக்காவுடைய பணவீக்கமும் கடனும். இப்பயும் அமெரிக்காவுடைய பணவீக்கமும் கடனும் உயருங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்தது இப்ப என்ன நினைக்கிறாருன்னா, பணவீக்கம் உயர்ந்தாலும் வட்டியை குறைக்கணுங்கிறாரு ட்ரம்ப், கடனை அதிகரிக்கணும்னு அவரு முயற்சி பண்றாரு. அவரும் இப்ப அது நோக்கிதான் போயிட்டு இருக்கிறாரு. அடுத்தது தங்க கையிருப்பு பற்றாக்குறை, அதுல நம்பிக்கை இழந்து டாலர் தங்கத்துக்கு மாற்ற முடியாது அப்படிங்கிற நிலைமையில ஜெர்மன், பிரான்ஸ், ஜப்பான், அப்புறம் இந்த மாதிரி இவங்களோட மார்க் என் கரன்சி எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. எப்பன்னா டாலர் கன்வெர்டிபிள், அதாவது தங்கம் கிடைக்காதுங்கிற இடம் வந்தப்ப 1973 G10 நாடுகள் ஃப்ளோட்டிங் ரேட்டுக்கு மாறினாங்க. இது டாலரோட முக்கியத்துவத்தை குறைத்தது அப்பவே. அடுத்தது 1980களில் பிளாசா ஒப்பந்தம். பிளாசா ஒப்பந்தம்னா என்ன அர்த்தம்னா, நியூயார்க்ல இருக்கிற பிளாசாங்கிற ஹோட்டல்ல அங்க பேச்சுவார்த்தை நடந்தது, அதனால அது பிளாசா ஒப்பந்தம்ங்கிற பேர்ல இருக்கு. அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு டாலரோட பங்கு 65% 60% குறைஞ்சது. என்னன்னா, டாலரோட அமெரிக்காவோட வட்டி விகிதம் அதிகமா இருந்தது அப்படிங்கிறது அதுல ஒரு காரணம். இந்த காலகட்டத்தில் தான் இந்த யூரோவை பயன்படுத்துற கண்ட்ரிஸோட யூனியன் இருக்கு இல்லையா, இதுக்கான முன்னோடி உருவாச்சு. இப்ப 2008 கிரைசிஸ் வந்துச்சு இல்லையா, அந்த பீரியட்ல 60 இருந்து 58% ஆயிடுச்சு. இப்படி வரிசையா வந்ததெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த வரிசையில ஒரு முக்கியமான சரிவை ட்ரம்ப் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த படத்துல இருக்கிறது, லெப்ட்ல இருக்கிறது 1973 நிக்சன் ஷாக் அப்ப டாலருடைய மதிப்பு குறைந்தது. 73க்கு பிறகு அதே அளவு அப்படியான ஒரு பெரிய சரிவை டாலர் சந்திக்கிறது. டாலரனுடைய வீழ்ச்சி பாதையை ட்ரம்ப் உறுதியாக தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். ஆக டாலர் இன்டர்நேஷனல் ட்ரேட் கரன்சிங்கிறதையோ ரிசர்வ் கரன்சியோ இந்த ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் டாலர் இழக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. அதுல உறுதியாக ட்ரம்ப் இருக்கிறார். அதனால அமெரிக்கா அல்லாத மற்ற நாடுகளோட ஏற்றுமதிகள், மற்ற நாடுகள் தங்களுக்குள்ள பண்ணிக்க வேண்டியது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தினம் ஒரு அறிவிப்பு. அவர் வீசுறதுல பாதி அமெரிக்க மக்கள் மேலதான் போகுதுங்கிறத இந்த படம் காட்டுது. இதுல வரி போட்டு வாங்காம போனா உனக்குதான் நஷ்டம்,
அப்படின்னு போகிறதுக்கோ இல்ல டாலர்னு அடிச்சாலே மதிப்பு அப்படிங்கிறதோ இதெல்லாம் இனிமே இருக்காது. ட்ரம்ப்பை பொறுத்தவரையில அமெரிக்காவை பொறுத்தவரையில மற்ற நாடுகளை அனுசரிச்சுக்கணும் அப்படிங்கிற இடம் ஏற்கனவே வந்தாச்சு. அதை புரிஞ்சுக்காம ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நடவடிக்கைகள் டாலர் இதுவரைக்கும் உலக நாட்டுல செய்து கொண்டிருக்கிற ஆதிக்கம், அந்த டாலரினுடைய ஆதிக்கத்தின் அடிப்படையில் அமெரிக்கா உலக நாட்டினுடைய முக்கியமான ஒரு மையமான இடத்துல இருக்கிற இடம், அமெரிக்காவினுடைய மேலாதிக்கம், அந்த ஆப்பு வச்சு அசைக்கிறா ட்ரம்ப்ங்கிறது தான் நான் சுருக்கமான தலைப்புல அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை அசைக்கும் ட்ரம்பினுடைய வரிகள்னு சொல்லியிருந்தேன். அசைக்க தொடங்கி இருக்கிறார். உலக நாணயம் அப்படிங்கிற இடத்தை டாலர் மிக விரைவில் இழக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த மிக விரைவில்ங்கிறது ஒரு 10 வருஷமா இருக்கலாம், இல்ல 50 வருஷமா கூட இருக்கலாம். ஆனா இந்த 10 வருஷங்களுக்குள்ள டாலரை நம்பி உலக வணிகம் அப்படிங்கிற இடம் மறைஞ்சிடும். டாலர் புழக்கத்துல வேணாலும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவும் மற்ற நாடுகளைப் போல எல்லாத்துக்கும் காசு கொடுத்து வாங்கணும், டாலர்னு அடிச்சு கொடுக்க முடியாதுங்கிற இடமும் வரும். இது முதலாளித்துவ கட்டத்தினுடைய கடைசி கட்டத்தை நெருங்கும் போது இன்னும் உறுதியாக அமெரிக்காவை பாதிக்கும். இன்றைய நிலவரப்படி டாலரினுடைய அழிவு பாதையை விரைவுபடுத்தி இருக்கிறார் ட்ரம்ப். அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை அசைக்கிறது ட்ரம்பினுடைய வரிகள். நன்றி. நன்றி தோழர், மிக சிறப்பான உரை. மார்க்சிய அடிப்படையில பல விஷயங்களை விளக்கிருக்கீங்க. நம்ம இன்னைக்கு இப்ப புரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. முக்கியமா நீங்க சொல்வது சீனாவை பத்தி. சீனா அவங்களுடைய வளர்ச்சி பாதையை எப்படி வச்சிருக்காங்க? பேர் கம்யூனிசம் முறை சமுதாயம் இருக்கா இல்ல வேற சமுதாயம் இருக்கிறதா அப்படிங்கிறது இல்லை. அதை சோசலிஸ்டை நோக்கி போகணும்னா இப்ப செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத அவங்க தெளிவா புரிந்து செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஒரு முதலாளித்துவ நாட்ட அரசினுடைய பங்கு என்னவா இருக்கும்? அது முதலாளிகளுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். அதையும் மாற சொல்லியிருக்காரு. அது ஒரு நிர்வாக அமைப்பு தான் அரசாங்கம், முதலாளியுடைய நிர்வாக அமைப்பு தான் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அதையும் தெளிவா விளக்கிருக்கீங்க. அத்துடன் அமெரிக்க சட்டங்களை ரொம்ப நுணுக்கமா சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு. கேட்ட அனைத்து தொழிற்தோழர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். கேட்காத தோழர்கள் கூட பின்னாடி இது யூடியூப்ல வரும், ஃபேஸ்புக்ல இப்பவே இருக்கு. அதை கேட்டு பயனடைபடி கேட்டுக்கொள்கிறேன். தோழர் வழக்கம் போல இது ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக தான் வாசிச்சிருக்காரு. தோழர் சிவலிங்கம் இருக்கும் போதும் பல முறை நமக்கு இருக்க சொல்லுவார், இது அறிவுக்கடல் செய்யறது எல்லாமே ஆராய்ச்சி கட்டுரையா தான் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்னைக்கும் அவர் ஆராய்ச்சி கட்டுரையை தான் சொல்லியிருக்காரு. இது இவ்வளவு தூரம் நம்ம ஒரு ஷார்ட் பீரியட்லயே அவர் தோழரே இதை இனிஷியேட் பண்ணி அவரே இதை பேச ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மார்க்சிய சிந்தனை மையத்தில் அவரும் ஒருத்தர் அப்படிங்கிறதுனால நான் மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பாக சொல்ல வேண்டியதில்லை, எல்லாரும் நம்ம சார்பாகவும் சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி. கலந்து கொண்ட தோழர்கள் வெளிநாடுகளில் இருந்தும் உள்நாட்டில் இருந்தும் அதிக அளவில் கலந்து கொண்ட தோழர்களுக்கு, முதல் முறையாக கலந்து கொண்ட தோழர்களுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா இருந்து இதை கேட்டீங்க. இதை நீங்க இன்னும் பிற்காலத்திலையும் இந்த மாதிரி நாங்கள் மீட்டிங்கள் நடத்துவோம். அப்போதும் நீங்க முழுமையாக ஆதரிக்க கேட்டுக்கிறேன். இறுதியாக அறிவிப்புகள். அதுக்கு முன்னாடி கேள்வி பதில் வச்சுலாம் நினைக்கிறேன். தோழர்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் அல்லது ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டா ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் 10-15 மினிட்ஸ் வரைக்கும் பேசலாம். தோழர்கள் தினேஷ் அன்மியூட் பண்ணிருக்கேன், எல்லாத்தையும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். தோழர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், கேள்விகள் இருக்கவங்க. சந்தேகங்கள் எதுவும் இல்லையா தோழர்? நல்ல சிறப்பாக இருந்தது. நிறைய தகவல். எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ சீனாவா அதுக்கு 150% வரின்னு சொல்லிட்டு ஏற்றும் போது சீனாவும் நானும் என் பங்கு ஏற்றுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உண்டாக்கு வரி ஏற்றினாங்க. அது மாதிரி இந்தியா அவங்க 50% போட்டா நம்ம குறிப்பிட்ட சதவீதத்தை ஏற்றினா அது ஏன் ஏற்றலை? அதுக்கப்புறம் ஏன் அப்படி ஏற்றினா என்ன விளைவுகள் ஏற்படுத்தும்? இது சம்பந்தமா
தேர்ட் இதுல ஏத்துறதுக்கு முதல்ல முதுகெலும்பு வேணும். நம்மகிட்ட இல்ல. இங்க இருக்கிற அரசு வந்து ஒரு கட்டத்துல இருக்கிற அரசு இவங்க ரொம்ப பழைய காலத்து அஜெண்டா எல்லாம் இப்ப வச்சுட்டு நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்களே தவிர அதுக்கு இடைஞ்சல் இல்லாம அந்த 2-3 முதலாளிகளை கையில வச்சுக்கிட்டு அப்படிதான் அந்த நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறதுல எந்த விதமான நியாயமும் இல்லை. முதல் விஷயம் அந்த அதுக்கு மேலேயும் தாங்க முடியாத அளவுக்கு நெருக்கடி வந்துதான் அவங்க சைனா பக்கம் போயிருக்கிறாங்க. நியாயமா ரியாக்ட் பண்ணியிருக்கணும். ரியாக்ட் பண்ணியிருந்தா ட்ரம்பை பொறுத்தவரையிலேயே அவர் என்ன நினைச்சாருன்னா இதை வந்து பேச்சுவார்த்தைக்கான ஆயுதமா தான் அவர் சொல்றாரு. எல்லாம் அவர் ஓப்பனாவே சொல்றாரு, லீவரேஜ்ங்கிறாரு. அதை நீங்க வந்து பேசுங்க அப்படிங்கிறாரு. ரெண்டாவது இவங்க அந்த செய்திகளை காட்டினோம் இல்லையா, ட்ரம்ப் இத்தனை தடவை முயற்சி பண்ணியும் மோடி போன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரியான அதாவது வந்து பேசுங்க, நான் இதெல்லாம் கண்டிஷன் போடுவேன், இந்த பொருள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் தான் அவர் ஏற்கனவே பலதை ஒத்துக்கிட்டோம்னா எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாரு. அதனால போய் பேசி சிலதெல்லாம் குறைச்சிருக்க முடியும். நம்ம கிட்ட அப்படியான ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை. சொல்ல போனா நான் முதலே சொன்னதுதான், என்ன பொறுத்தவரையில இவங்க வந்து இந்த முதலாளித்துவ கட்டத்துக்கான அரசாங்கமாகவே இல்லை. ஒரு பழைய காலத்து இதற்கு முந்தைய கட்டத்துல போய் இப்போ ஒரு பழைய சமுதாயத்தை திரும்ப கட்டமைக்கிற முயற்சிக்கிற அரசாங்கமா இருக்கிறதுனால இந்த கட்டத்தினுடைய தேவைகள், இந்த கட்டத்தினுடைய நடைமுறைகள், இந்த கட்டத்துல செய்ய வேண்டியவைகள்லாம் எதுவுமே இவங்க கிட்ட இல்ல. வெறுமனே வரிகளை வாங்குறத மட்டும்தான் செய்யறாங்க. அந்த அடிப்படையில் தான் இங்க இருக்கிற அரசாங்கம் செயலற்றதாக இருக்கிறது. அவ்வளவுதான். தோழர், வேற தோழர்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள் இல்லைன்னா நான் ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப இயர்லி ட்ரேட் டெபிசிட் யுஎஸ்ஏக்கு வந்து ஏறத்தாழ $1 trillion ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இருக்கு. அது கூடிட்டு தான் இருக்கு அவங்களுடைய ஃபாரின் ட்ரேட். அதை எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க? அந்த பிரச்சனை தான் இப்ப இந்த மாதிரி ட்ரம்ப்பை வந்து நடவடிக்கைகள் எடுக்க தூண்டிருக்கா? இது தூண்டினது வந்து இது ஒரு ஹேஸ்டியான டிசிஷன். ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஒரு ஒரு நெருக்கடியில மாட்டிட்டோம்னா அப்ப யோசிக்காம எதையாவது ஒண்ணு செய்வோம் அப்படின்னு செஞ்சு போய் மாட்டிக்கிறது வந்து சில சமயம் அது சால்வ் ஆனாலும் ஆகும். அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையா? எப்படி தோழர் இதை சமாளிக்கிறாங்க? அதாவது ட்ரம்ப்பினுடைய நோக்கங்கள்ல அது ஒண்ணு, அதான் நான் அதை குறைக்கிறேங்கிறது தான். என்ன முக்கியமான விஷயம்னா, முதல் தடவை வந்தார் இல்லையா, முதல் தடவை ஒரு பதவிக்கு வந்த போது பற்றாக்குறைங்கிறது ஒரு 300 சில்லற இல்லைன்னா $400 trillion நினைக்கிறேன். அவரு முதல் தடவை பதவிக்கு வந்தப்ப, எனக்கு எக்ஸாக்ட் ஃபிகர் சொல்லிடுறேன் கொஞ்ச நேரத்துல. அப்போ அதை குறைக்கிறேன்ட்டு தான் அவர் அப்படி வரியெல்லாம் போட்டாரு. அப்ப போட்ட வரிகள் தான் இப்ப வந்து $971 பில்லியன் போன வருஷத்துல இருக்கு. ஆக இந்த பற்றாக்குறை குறைக்க வரிகள்ங்கிறது இருக்குல்ல, இது வந்து சரியான நடைமுறை இல்லை. நீங்க சீனா எப்படி சந்தையை பயன்படுத்திக்கிச்சு அப்படின்னா, என்ன வேணுமோ அதை கண்டுபிடிச்சு உற்பத்தி பண்ணாங்கிறது தான் சைனா. அதுதான் அவங்களுடைய வெற்றி. அமெரிக்காவை பொறுத்தவரையில ஒரு கட்டம் வரைக்கும் நீங்க அவங்களோட வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தொடக்கத்துல புதிய கண்டுபிடிப்புகளுக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவம், அங்க உற்பத்தி கொடுத்த உதவிகள், இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்த்து ஏராளமா உற்பத்தி பண்ணாங்க. அதை விற்கிறதுக்கு சந்தை தேவைப்பட்டுச்சு. அதுக்குதான் காட்டுக்கு போனாங்க, WTOக்கு வந்தாங்க, எல்லாரும் சந்தையை திறந்து விடணும்னாங்க. இந்த காலகட்டத்துல அவங்க மிஸ் பண்ண விஷயம், நீங்க ஒரே குளோபலைசேஷன் கொண்டு வந்தா அவங்க பொருள் மட்டும் மலிவில்ல, கூலி மலிவா இருக்கிறதுக்கும் போகுங்கிறத மிஸ் பண்ணாங்க. ஆனா இதுக்கு பிறகு நீங்க திரும்ப உங்களுக்கு எப்ப டெபிசிட் வருதோ, டெபிசிட் சரியா சொன்னா நிக்சன் ஷாக்குக்கு பிறகுதான். நிக்சன் வந்து டாலர் பிரிட்டன் உட்ஸை விட்டு வெளியே போறேன், எந்த காலத்திலும் இனிமே மாத்தி தர மாட்டோம்னு சொன்னதுக்கு பிறகுதான் இந்த ஷாக்கே. அதுக்கு பிறகுதான் முதல் தடவையா டெபிசிட்டே வருது. இவங்க முதல் டெபிசிட்ல இருந்து நம்ம டெபிசிட்டுக்கு போறோமா அப்படின்னா வேற என்னெல்லாம் ஃபேக்டர்? நாம சர்ப்ளஸ்ல இருக்கணும்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் அதிகமாகணும். எக்ஸ்போர்ட் அதிகமாகணும்னா என்னெல்லாம் செய்யணுங்கிறத அன்னைக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான சில நடவடிக்கைகள் கூட அப்ப பயன் கொடுத்திருக்கும். இன்னைக்கு இது எந்த விதத்திலையும் பலன் அளிக்காது. அவங்களை பொறுத்தவரையில என்னோட புரிதல், நான் இதுலயே பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பற்றாக்குறை ஹியூமன் ரிசோர்ஸ். அவங்க கிட்ட இருக்கிற லேண்ட் மற்ற ரிசோர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப மோசமான பற்றாக்குறை. முதல்ல அவங்களுக்கு அங்க உழைக்க ஆட்கள் வேணும். அடுத்தது இவங்க கான்சென்ட்ரேஷன் இருக்கு இல்லையா. இப்ப வந்து சைனா ரொம்ப சிம்பிளா, நீங்க அமெரிக்காவுக்கு சைனா ஏற்றுமதி பண்றதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், எல்லாமே டெக்னாலஜி ஐட்டம்ஸ்.
அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறது வந்து விவசாய விளைபொருட்கள், பன்றிக்கறியும் சோயாபீன்ஸையும் அமெரிக்காவில இருந்து சைனா வாங்குது. இதுல சைனாவோட நிலைப்பாடு என்னன்னா, விவசாயத்தை யார் வேணாலும் பண்ணலாம், எவனா பண்ணிட்டு விடு, நாம இதெல்லாம் செய்வோம், இதை நம்ம கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான இடத்துல நீங்க இதை தேடி கண்டுபிடிச்சு போகணும். முந்திலாம் பாத்தீங்கன்னா இந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான இல்ல இந்தியா டுடே மாதிரியான பத்திரிகைகள் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் போடுவாங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர்ல நீங்க சந்தாவில் தள்ளுபடி தவிர கூடுதலா அவங்க என்ன கொடுப்பாங்க, ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட்ங்கிறது நீங்க கடையில போய் தேடினா கிடைக்காது. நீங்க அந்த பொருளை இவன் இவ்வளவு ரூபாய்க்கு தள்ளுபடி பண்ணி இதை கொடுக்குறான், அந்த கிஃப்டையும் சேர்த்து இவ்வளவு குறையுது, இந்த விலைக்கு இந்த சந்தா எது கட்டிட்டு இந்த பொருள் அழகா இருக்கு, கடையில போய் வாங்கிக்கலாம்னா அந்த பொருளை அவன் என்ன பண்ணியிருப்பானா, அவன் மட்டுமே அவனுக்காக தயார் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணியிருப்பான். இப்ப வெளியே கிடைக்கலங்கும் போது அதுக்காக சந்தா கட்டின ஆட்களை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி மற்றவங்களுக்கு இந்த பொருள் தேவைப்படும், இதை இங்கதான் வாங்கணும்னு அவங்க இனிமே அதுல ஆராய்ச்சி பண்ணி அதுல ஏதாவது உற்பத்தி செஞ்சு இதுக்கடையில இவங்க ஹியூமன் ரிசோர்ஸை பெருக்கிக்கிட்டு போனால் மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி அவங்க இதுல இருந்து டெபிசிட்டை குறைக்கிறது. சர்ப்ளஸ்ல இனிமே வர முடியாது. இந்த சர்ப்ளஸ் சேர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா இப்போ வரைக்கும், இது அமெரிக்கா திருப்பி தருங்கிற நம்பிக்கையெல்லாம் யாருக்கும் பெருசா எல்லாம் கிடையாது. அதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி. இது வந்து முதலாளித்துவ கட்டத்துடைய கட்டம் முத்தி சமநிலையை அடைகிற வரைக்கும் இது இப்படியே போகும். அந்த இடத்துல இந்த கடன் எல்லாம் காணப்படும் இல்லையா, அந்த இடத்துலதான் போகும். அது வரைக்கும் இதுக்கு வழியே இல்லை. ஆனா அது வரைக்குமான கட்டம் இருக்குல்ல, இப்ப வரைக்கும் கடன் தரியா இல்லையான்னு அமெரிக்காவை யாரும் கேட்காதப்ப அமெரிக்கா ஒண்ணு அமைதியா இருக்கலாம், அப்படியே போகலாம். இல்ல சர்ப்ளஸா குறைக்கிறதுனா நீங்க எதை விற்க முடியும் அப்படின்னு தேடலாமே தவிர நீங்க போயிட்டதை நான் பிடிச்சி ரிவர்ஸ்ல திருப்பி கொண்டு வர்றேங்கிறது எந்த விதத்திலையும் சாத்தியம் இல்லை. அதனால இப்ப இருக்கிற வாய்ப்புகள் அப்படின்னா அமெரிக்கா புதிய துறைகளை யோசிக்கலாம். இன்னி தேதிக்கு ஏஐ பெரிய லெவலில் வளர்ந்துருக்கா, அவங்ககிட்ட சாஃப்ட்வேர் வெளியே போகுதான்னா ஷார்ட் பீரியட்ல சைனா டீப்சீக்கை கொண்டு வந்து இறக்கி உங்களோட நான் பெட்டர்னு காட்டுற லெவல்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடமெல்லாம் ஈஸியா தாண்டி போயிடும். இப்படி அல்லாத வேற ஏதாவது நீங்க வந்து டெஸ்லாவுடைய கார்கள் ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டு இருந்தாங்க, பேட்டரியை வந்து ஒரு இதுல போட்டாரு, பிளாட்டா போட்டாரு, இடம் மிச்சமாச்சு, இதெல்லாம் டெஸ்லா இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா செஞ்சாருன்னு இவரு மஸ்க சொல்லிட்டு இருந்தாங்க டெஸ்லால பண்ணினாருன்னு. ஆனா அவரை விட பிஒய்டியினுடைய பிளேடு பேட்டரிஸ் வேற எங்கேயோ அட்வான்ஸ்டா போய் நிக்குது, அதை விட கம்மியான விலையில, அதை விட அதிக எஃபிஷியன்சியோட. ஸோ இந்த போட்டிகள் இருக்கதான் செய்யும். இந்த போட்டிகள்ல நீங்க கூடுதலா கான்சென்ட்ரேட் பண்ணி உலகம் முழுக்க விற்க கூடிய பொருட்களை அமெரிக்கா கண்டுபிடிச்சு உருவாக்குறது வேணா டெபிசிட்டை குறைக்கலாம், சர்ப்ளஸுக்கு மாறவே முடியாது. இந்த டெபிசிட்டா சேர்ந்துகிட்டே போற கடன் இருக்கு இல்லையா, நீங்க அமெரிக்கா வந்து சைனாவுக்கு தர வேண்டிய கடன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டெபிசிட்டா சேர்ந்துட்டே போறத எந்த காலத்திலையும் தர முடியாதே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதுல என்னோட புரிதல் என்னன்னா, இது இப்படித்தான் முடியுங்கிறதுல சைனாவுக்கு தெளிவான பார்வை இருக்கிறது. அவங்க வந்து நாங்க 2035 வரைக்கும் ஒரு ஃபேஸ், இதுல நாங்க இதெல்லாம் சரி பண்ணுவோம், அடுத்த ஃபேஸ்ல சோசியலிஸ்ட் செட்டப்புக்கு எங்க மக்களை நாங்க தயார் பண்ணுவோங்கிற லெவலுக்கு போனா இது தனியாக ஒரு நாட்டுல வராதுங்கிறதான் தெளிவா மார்க் சொல்லி வச்சிருக்கிறாருல்ல. அப்ப சைனாவுடைய பார்வை இதுக்கடையில யாரெல்லாம் அல்லையா வராங்களோ கூட்டணியா வராங்களோ அவங்க எல்லாத்தையும் இதுக்கு தயார் பண்றது, ஓனாட்லயும் இதுக்கு ரெடியாக அப்படின்னு கொண்டு போறது, அப்படி உலகம் முழுக்க அதுக்கு தயார் பண்றதுங்கிறத நோக்கிதான் அவங்க போவாங்க. அப்படியான இடத்துல இந்த கடன் எல்லாம் வாங்குறது எனக்கு பிரச்சனை இல்லை, உலகம் முழுக்க மொத்தமா இந்த செட்டப்புக்கு மாறுறதுக்கான வழிக்கு கொண்டு போகணுங்கிறது மட்டும்தான் சைனாவோட எதிர்பார்ப்பா இருக்கும். இந்த புரிதல் இல்லாத நாடுகள் வேணா இந்த கடன் பின்னாடி வரும்னு கனவு கண்டுட்டு இருக்கலாம், அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு இருக்கலாம். அதை தாண்டி வேற எந்த வகையிலேயே அது திரும்பி எல்லாம் வரப்போற கடன் கிடையாது. திரும்பி வராமலே இந்த கட்டம் முடியும் போது காணாமல் போகிற கடன்கள் அவை. தோழர்களுக்கு வேற கேள்விகள் சந்தேகங்கள் என்ன இதோட கூட்டத்தை முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அறிவிப்பு, இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் டெவலப் பண்ணி போஸ்டர் ப்ரிப்பேர் பண்ண தோழர் தினேஷ் அவர்களுக்கு நன்றி. மறுபடியும் கூட்டத்தில் கலந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் சிறப்பான உரையாற்றிய அறிவுக்கடல் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த கூட்டம் வந்து இந்த மாசத்திலேயே ஒரு நாள் வைக்கலாம் இருக்கோம், அநேக மாசம் எண்டில் இருக்கும். அதனுடைய தலைப்பு, அவருடைய பேச்சாளர் எல்லாமே நம்ம பின்னாடி அறிவிக்கலாம் என்று சொல்லி கலந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து இந்த கூட்டத்தை இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி. நன்றி தோழர்.